हरि ओम. हरि ओम जी. நமஸ்காரம் எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆசீர்வாதங்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும். ஸோ ஹரி ஓம் ஜி. இன்னும் ஆன் ஆகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. உட்காந்து. ஹரி ஓம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஹால் வந்து இன்றைக்கி வந்து நிறைஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு நம்ம நிறைய பேரை கூட்டின்னு வரணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் இருக்குது, அதெல்லாம் கேட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து இங்கே எத்தனை பேர் வந்து வாழ்க்கையில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க, அதாவது பாராயணம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறோம். எத்தனை பேர்? ஆல்மோஸ்ட் எல்லாருமே இல்லையா? ஒரு தடவையாவது நம்ம வந்து வாழ்க்கையில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணியிருப்போம். கீதை அப்படி பண்ணியிருப்போமான்னு கேட்டால் பண்ணியிருக்கிறதுக்கு ரொம்ப கம்மி வாய்ப்பு தான் இருக்குது இல்லையா? விஷ்ணு சஹஸ்ரநாமம் மட்டும் நம்ம காதில் வந்து எப்போவுமே வந்து விழுந்துட்டே இருக்குது. பிகாஸ் நமக்கு வந்து காலையில் எம்எஸோட வாய்ஸில் நம்ம வந்து பஜகோவிந்தம் கேட்போம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்போம். ஸோ அதனால் இது வந்து நமக்கு ரெகுலராக இருக்கக்கூடிய விஷயம். அதுவும் அதில் வந்து ரொம்ப லகுவாக நம்ம வந்து ஒரு ஒரு 10 தடவை கேட்டால் நம்மளாலே திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸாக வந்து இருக்கும். வெரி வெரி அட்ராக்டிவ் வேர்ட்ஸாக இருக்கும். அதனால் அது வந்து நமக்கு நிறைய நன்மைகள் தரும். ஸோ இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நாமங்கள், பகவானுடைய 1000 நாமங்கள் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுட்டு இருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு முயற்சி பண்ணி அந்த நாமங்களோட என்ன மகிமை இல்லையா, ஒரு பேரை வந்து நம்ம சொல்லலாம் இல்லையா, பேரை வந்து சொல்லலாம். யார் ஒருத்தர் வந்து பகவானுடைய பேரை எடுத்து சொல்கிறாளோ, இப்போ எல்லாருக்கும் பேர் இருக்குது, அந்த பேரை வந்து இப்போ எதிர்க்க உட்காந்துருக்கிற ஒருத்தங்களோட பேரை நான் வந்து இந்த மனித வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறவங்களோட பேரை நான் சொல்கிறதுக்கும் இந்த பகவானுடைய பேரை சொல்கிறதுக்கும் என்கிட்ட டிஃப்ரென்ஸ், வைப்ரேஷன்ஸ் வருது இல்லையா? பகவானோட பேரை சொல்லி 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 நான் வந்து என் வாழ்க்கையை நடத்தினேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு இருக்கிற பாசிட்டிவிட்டியும், எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு பர்சனோட எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு பர்சனோட பேரை எப்போ பார்த்தாலுமே நான் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன்னா அதில் எனக்கு வந்து பவர் கிடைக்காது. ஆனால் அதே வந்து ராமர் அப்படின்னு என் குழந்தைக்கும் நான் பேர் வச்சுருக்கேன், ராமர்னு ராமர் பேரையும் சொல்கிறேன். நான் ராமா ராமான்னு குழந்தைக்கு சொல்லும் போது இருக்கக்கூடிய புண்ணியம் வருதா, இல்லை அங்கே வரக்கூடிய புண்ணியம் வருதா? நம்ம வந்து சாமியோட பேரை குழந்தைக்கு வச்சா அதை கூப்பிடும்போது புண்ணியம் வருதுன்னு சொல்கிறோங்கிறது வேற விஷயம். ஆனால் நம்ம என்ன பாவனையில் சொல்கிறோங்கிறது பகவானுக்கு நன்னா தெரியும் இல்லையா? குழந்தை மேலே இருக்கிற பற்றுனால நீ சொல்லிட்டு இருக்கியா, இல்லை என் மேலே இருக்கிற பக்தினால சொல்லிட்டு இருக்கியான்னு பகவான் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அதனால் நம்ம வந்து அப்போ அதில் என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னால் நாமி இம்பார்ட்டண்ட், நாமா வந்து இம்பார்ட்டண்ட்டு. நம்ம சொல்லக்கூடிய அந்த நாமி யாருக்காக நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த முயற்சி பண்ணுறோம். அண்ட் நம்ம வந்து மடிப்பாக்கம் வந்து நான் சொன்ன மாதிரி போன வாரம் இங்கே அழகாக ஒரு பாராயணம் நம்ம வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம், பகவத்கீதா பாராயணம்லாம் ரொம்ப அழகாக கிராண்டாக நடந்தது. இதுக்கு ஒரு அது வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், பகவத்கீதை நம்ம வந்து செப்டம்பர் மாதம் முடித்தோம். அதோட தொடர்ச்சியாக கீதா சமர்ப்பணம் வந்து கிராண்டாக வந்து நம்ம இதில் வந்து பண்ணோம். பகவானோட கிருப்பையில் ராமகிருஷ்ணா மிஷன் ஆசிரமத்தில் வந்து ரொம்ப அழகாக பண்ணோம் ஸ்கூலில். அதை பண்ணி முடித்து நம்ம வந்து இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து பகவத்கீதையை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட பாராயணம் பண்ணி நம்ம வந்து அழகாக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒன்று, நான் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஏன் எடுத்துட்டு இருக்கீங்க, வேறு ஏதாவது டெக்ஸ்ட்டு இருக்கே, நிறைய வேதாந்த டெக்ஸ்ட் இருக்கே அப்படின்னு சொன்னால் இதுவும் வேதாந்தம் சம்மந்தப்பட்டது தான். அதனால் நம்ம படிக்கும்போது அது நமக்கு தெரியும். அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து எனக்கு மடிப்பாக்கத்தோடு இருக்கக்கூடிய தொடர்பு வந்து ரொம்ப நாள் நீண்டு இன்னும் போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே இந்த 1000 நாமங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நமக்கு அதுவும் வாரம் பண்ண போகிறோம். நம்ம வந்து இப்போ கீதை வந்து வாரம் ஆரம்பித்து நம்ம வந்து சீக்கிரம் முடிக்கலான்னு 2-3 வாரம் அந்த மாதிரி ஒரு வாரத்தில் 3 கிளாஸ் அந்த மாதிரிலாம் கூட வச்சோம். ஏன்னா கீதை வந்து ரொம்ப நாள் நம்ம வந்து ட்ராக் பண்ண வேண்டாம், லெட் அஸ் ஃபினிஷ் அண்ட் தென் மூவ் டு நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுனால கீதை அப்படி பண்ணோம். பட் இது வந்து வாரத்துக்கு ஒரு கிளாஸ் தான் இருக்கும். ஆனால் நேரில் வந்து நான் மடிப்பாக்கத்தில் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பகவான்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். நான் வந்து இதை தொடர்ந்து பண்ணணும், அதுக்கு எந்தவித விக்னங்களும் வராமல் நீ வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கு வந்து ஹேத்துவாக என்ன பண்ண போகிறோம், என்ன இது அப்படின்னு சொன்னால் வெனஸ்டே வந்து சொல்லியிருந்தது. பட் என்ன வெனஸ்டேயில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஆஃபீஸ் இது இருக்கிறதுனால ஒருவேளை கொஞ்சம்
லேட்டாக ஆச்சு அப்படின்னு சொன்னால் வெனஸ்டேஸ் அன்னைக்கு ஜாயின் பண்ண முடியாமல் சீக்கிரம் வர முடியல, அதனால் கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்காக சண்டே ஈவினிங் வச்சுக்கலாம், டிபெண்டிங் ஆன் த கோயில் அவைலபிலிட்டி. இது எல்லாமே வந்து கோயில் அவைலபிலிட்டி வந்து சண்டே ஈவினிங்னு சொன்னால் இதே மாதிரி 6:30 7:30 வச்சுட்டோம்னா எல்லோரும் வந்து கோயிலையும் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு சண்டே வந்து போயிடலாம். ஸோ தட் இவங்கெல்லாமும் வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். நானும் வர முடியும், சத்யாஜியும் வர முடியும், ஏன்னா மற்ற வீக் டேஸ்னால் வர முடியாது, சுப்ரஜாவும் வர முடியும். ஸோ இந்த ரீசன்ஸ்னால ப்ளஸ் உங்கள் எல்லாருக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறதுனால நம்ம வந்து சண்டேக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பேம்ப்ளெட்டில் நாங்கள் சேஞ்ச் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம், நீங்கள் அதை வந்து எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த சண்டேலேருந்தே நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ அது ஒரு விஷயம். அப்புறம் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்து எனக்கு நன்னா தெரியும் ஜி, நான் வந்து எல்லா வேர்ட்ஸும் எனக்கு நன்னா தெரியும், நான் மனப்பாடமாக சொல்லுவேன், அந்த மாதிரி நிறைய பேர் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அப்படிலாம் இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வேர்டுக்கு என்ன மீனிங் சொல்கிறாங்கன்றத கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சும்மா படித்தோம் போனோன்னு இருக்க போகிறதில்ல. இங்கே இருக்கிற எல்லாரையும் ஒரு குரூப் வைஸ் பிரிக்க போகிறோம். பிரித்து ஒரு 20 நாமம் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு கான்டெஸ்ட் மாதிரி எதை வச்சு இந்த பேருக்கு என்ன மீனிங், நீங்கள் இந்த குரூப் சொல்லுங்க, இந்த பேருக்கு என்ன மீனிங் இந்த குரூப் சொல்லுங்க, ஒன் ஆஃப் த மீனிங் என்னது, அந்த மாதிரி ஏதாவது சாய்ஸ் கொடுத்து ஏதாவது பண்ணி கொஞ்சம் மைண்டில் ஸ்திரமாக்கிறதுக்கு முயற்சி பண்ண போகிறோம். சரியா? அது வந்து ஃபன் வேலை பண்ண போகிறோம், நிறைய இதில் வந்து பண்ண போகிறோம். அது வந்து நம்மள எப்போவுமே ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கு உதவும். சரியா? அதனால் அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு மெமரி எல்லாம் பயங்கர கிரேட் மெமரியாக இருந்தால் கூட அதை எழுதி வச்சுட்டேன்னா தான் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு நல்லா இருக்கும். அதனால் இன்றைக்கி நிறைய பேர் புக்கை நோட் புக் எடுத்துன்னு வரலனாலும் அடுத்த வாரத்துலேருந்து எடுத்துன்னு வரணும். அண்ட் இந்த கிளாஸஸை வந்து செப்பரேட்டாக ஒரு கூகுள் ட்ரைவில் போட்டு எல்லாருக்கும் அனுப்புவோம். காலையில் எழுந்து ஒரு தடவை கேளுங்கோ, ப்ரீவியஸ் கிளாஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு தடவை கேளுங்கோ. அந்த மாதிரி பண்ணேன்னா இல் பி வெரி யூஸ்ஃபுல். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு மனோபலம் கொடுக்கக்கூடியது விஷ்ணு சஹஸ்ரநாமம். ஹெல்த் வைஸு இந்த இது எல்லாமே நமக்கு வந்து நன்மை அளிக்கக்கூடியது வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம். அதனால் இப்போ இங்கே நிறைய நியூ ஃபேஸஸ் நிறைய நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து இதே மாதிரி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, பகவத்கீதை ஆரம்பிக்கும் போது நிறைய ஃபேஸஸ் பார்த்தேன். ஆனால் ஒன்று ஏதோ ரீசன் சொல்லி இந்த சம்சாரம் இருக்கே பயங்கரமாக இழுத்துட்டு போகும். பகவானை விட மற்றது எல்லாம் இம்பார்ட்டண்ட். பேத்தி இம்பார்ட்டண்ட், பேரை இம்பார்ட்டண்ட், அவா இம்பார்ட்டண்ட், இவா இம்பார்ட்டண்ட், எல்லாம் இம்பார்ட்டண்ட் தான். அதுக்கு தான் நம்ம வந்து பிறவை எடுத்திருக்கோம். பட் அதோட பகவானும் இம்பார்ட்டண்ட்டுங்கிறது சொல்லணும் பகவானுக்கு, இல்லையா? என்னோட கன்வீனியன்ட் டைமுக்கு சொல்கிறேங்கிறது இல்லை. அப்போ பகவான் என்ன பண்ணுவார், உனக்கும் நன்மையை நான் கன்வீனியன்ட் டைமுக்கு பண்ணிக்கிறேன், நீ கேட்குற டைமுக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லுவார் பகவான். பகவானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் பகவான் நமக்கு கொடுப்பார், இல்லையா? ஏன்னா அவர் தேடிட்டு இருக்காரு. நீ புண்ணியம் பண்ணால் நீ கேட்கும்போது நான் கொடுத்துருவேன். நீ புண்ணியமே பண்ணாமல் நீ வந்து எனக்கு இது கூட அது கூடன்னு கேட்டால் நான் எங்கே தான் போய் தேடுவேன், இல்லை? ஒரு அக்கௌண்ட்டில் பைசா இருந்தால் தான் எடுக்க முடியும். அக்கௌண்ட்லேயே பைசா போடாமல் எனக்கு அப்பப்பா கொடுன்னு கேட்டால் எவ்வளோ நாள் அவரும் ஓவர் டிராஃப்டில் கொடுப்பாரு பகவான்? கொடுக்க முடியாது, இல்லையா? அதனால் நம்ம வந்து ஒரு பிரதிஜை பண்ணிக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் தான் கேட்குறாங்க இவங்க, இல்லையா? அதனால் நம்ம நேரில் போய் கேட்டுடலாம் அப்படின்னு பண்ணணும். இல்லை என்னால் அந்த வாரம் வர முடியலன்னு சொன்னால் எனக்கு மெசேஜ் போடணும். யாராக இருந்தாலும் எனக்கு மெசேஜ் போடணும். என் நம்பர் வந்து குரூப்பில் இருக்கும். மெசேஜ் போட்டு ஜி என்னால் வர முடியல, ஏன்னா மிஸ்ஸுக்கு வந்து லீவ் லெட்டர் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி லீவ் லெட்டர் கொடுத்துடணும். வரத்துக்கு முன்னாடியே கொடுத்துடணும். வந்ததுக்கப்புறம் வரலாங்கிறதுக்கப்புறம் வந்து ரீசன் சொல்லக்கூடாது. வரலாங்கிறது உடனே மெசேஜ் போடணும். மெசேஜ் போட்டு நான் வந்து என்ன ஆன்சர் கொடுக்க முடியுமோ கொடுப்பேன். அப்படி உங்களால் நேரில் வர முடியாத பட்சத்தில் செகண்ட் ஆப்ஷன் வந்து ஆன்லைனில் அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, அது வந்து நான் ரெகுலராக நேரில் வரவா ஏதாவது காரணத்தினால ஆன்லைனில் அட்டென்ட் பண்ணிடலாம். ஜி இந்த வாரம் மட்டும் நான் ஆன்லைனில் அட்டென்ட் பண்ணுறேன், ஜி நெக்ஸ்ட் வீக்கு நான் நேரில் வந்துடுவேன். ஒரு கமிட்மெண்ட் வேணும். எதையா ஒன்று எடுத்தால் அதை தொடர்ந்து பண்ணுறதுக்கான கமிட்மெண்ட் வேணும். சரியா? அதை வந்து எல்லாரும் தொடர்ந்து கடைபிடிக்கணும். அப்புறம் ஆன்லைனில் கேட்கல, அன்றைக்கும் என்னால் நேர்லேயும் வர முடியல, ஆன்லைன்லேயும் கேட்க முடியல, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் கேட்டு முடிச்சுட்டு மெசேஜ் போடணும். ஜி கேட்டுட்டேன் ஜி அப்படின்னு போடணும். இவ்வளோ லேயர்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன் கன்செஷன். இதில் ஏதாவது பண்ணி நீங்கள் வந்து இல்லை ஜி இதுக்கப்புறமும் என்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? ஓகே, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிவிடுவேன். சரியா? அதனால் ஒன்று எடுத்தால் கமிட்டடாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் குழந்தைங்களுக்கு நீ சொல்ல முடியும், உங்கள் பேரன் பேத்திகளுக்கு சொல்ல முடியும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அதை கடத்தி கொண்டு போக முடியும். சரியா? ஸோ அப்படி வந்து நம்மிடையே வந்து கமிட்டடாக ஃபஸ்ட்டு பகவத்கீதா கிளாஸ்லேருந்து நம்மளோட டுகெதர் அந்த 4 வருஷம் பயணம் பண்ண ஒரு கமிட்டட் ஸ்டூடெண்ட்டை பற்றி இன்றைக்கி வந்து நான் சொல்லி ஆகணும்.
எனக்கு வந்து அவங்க ஃபஸ்ட்டு டே பகவத்கீதா இங்கே நாங்கள் ஆரம்பிக்கிற நாளில் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இருந்தால் அவள் எல்லாருமே தொடர்ந்து 4 வருஷமும் பயணம் பண்ணி லாஸ்ட் டே வந்து கமிட்டடாக 4 வருஷம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து மெடல் ஒரு புரஸ்கார் வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்தோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த் ரீசன்னால் இந்த நான் சொல்லக்கூடிய பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்னால வர முடியல. பட் அதுக்கப்புறம் அவங்க வந்து டுகெதர் ஃபுல்லாக எல்லாத்தையும் கேட்டு அவங்க வந்து பியூட்டிஃபுல்லாக கீதா மகோத்சவத்துக்கு ப்ரெசென்ட் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. எனக்கு வந்து ஒரே குறையாக இருந்தது, மாமி அன்றைக்கி வரல, பாவம் ஹெல்த்துனால அவரால் வர முடியல, அவளால் வர முடியலன்னு நான் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். அது முடிஞ்சு யூ ஒன்ட் பிலீவ் அதுக்கப்புறம் எப்போ நடந்ததுன்னா இது வந்து செப்டம்பர் 11th 13th அன்னைக்கு இது நடந்தது. எல்லாரையும் வந்து ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நன்னா ரெகுலராக வந்தா அப்படின்னு சொல்லி 18 சாப்டர்ஸ் வரைக்கும் வந்தான்னு சொல்லி அவளை வந்து நம்ம வந்து வெரி குட்னா ஸ்கூல்லலாம் ப்ரொஃபிஷியன்சிக்கெலாம் கொடுப்பாள், அந்த மாதிரி அவளுக்கு வந்து நம்ம வந்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தோம். இவங்க மட்டும் மிஸ்ஸிங் ஆச்சேன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் அது வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் அவளை பார்க்கும்போதெல்லாம் அவளுக்கு இந்த மெடல் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தவ சந்தர்ப்ப சூழ்நிலை அமையவே இல்லை. ஏன்னா பகவான் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு அந்த மாதிரி ஒரு கமிட்டட் ஸ்டூடெண்ட்டை நீ வந்து உதாரணமாக காமிச்சு இவங்க எப்படி 4 வருஷம் தொடர்ந்து வந்தாங்களோ அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு வரணும்னு நீ சொல்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும்ல. அதனால நம்ம வந்து இப்போ நான் நிறைய பேருக்கு ஒரு மாமின்னு சொல்லிட்டு இருக்கேன், பேரை வந்து சொல்லவே இல்லை. யார் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீமதி பிரேமா வெங்கடேசன் ஜி, சரியா? ஸோ அவங்க வந்து இப்போ வரணும், வந்து அவங்களுக்கு வந்து இந்த மெடல் வந்து நம்ம வந்து போட போகிறோம். ஃபோட்டோ எடுக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணர் வராரா? இப்படி வாங்க. என் டாக்டர் வந்திருக்கா, நான் பார்த்தேன். அங்கே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் பயங்கரமாக இருந்ததும். வாங்க ப்ளீஸ் ஜாயின் அஸ். வாங்க. அவளுக்கு தெரியாது நான் வந்து படிக்கிறேன். நீங்கள் சின்சியர் ஸ்டூடெண்ட், வெரி வெரி பிரைட் ஸ்டூடெண்ட். மை டாட்டர், யூ ஷுட் பி வெரி வெரி ப்ரௌட். இந்த மாதிரியோ பயங்கர பிரில்லியன்ட். ஓகே, இப்படி அது பேத்தியா? வா கண்ணா, வா. வராரு. Thank you, Ji. I am also very blessed. Very nice. பிரேமா மாமி அங்க இருந்தானா பிரச்சனை இல்ல. ஆமா, 18 அத்தியாயமோ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் எப்படி ஆரம்பிச்சோமோ அதே டோன்ல 18 அத்தியாயமும் முடிப்பா. ஜி இதே மாதிரி நாங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் தொடர்ந்து வந்தால் நீங்கள் பண்ணுவலாம். வாங்க ஜி, தொடர்ந்து இது மாதிரி எதாவது பண்ணுவேலான்னா எல்லாம் ஈஸ்வரா பண்ணுவார், சரியா? அதனால நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து பகவத்கீதை ஆரம்பிக்கும் போது நமஸ்காரம் பண்ணுங்க ஜி. ஃபஸ்ட்டு பகவத்கீதை ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி எதிர்பார்ப்பெல்லாம் யாருக்கும் கிடையாது. எதிர்பார்க்காம இருக்கும்போது பகவான் வந்து எல்லாமே கொடுப்பார், இல்லையா? ஸோ பகவத்கீதைக்கு தொடர்ந்து இந்த மாதிரி வந்த ஸ்டூடெண்ட்ஸ் யார் கை தூக்குங்கோ. ஆமாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து பகவத்கீதைக்கு வந்து 18 அத்தியாயமும் தொடர்ந்து கேட்டு அவள் வந்து இருந்திருக்காது. அப்போ எவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்டுங்கிறது நீங்கள் யோசிக்கணும். 4 வருஷம். ஆமாம், உபனிஷத்துக்கும் அவங்க வந்து அதுக்கப்புறம் ரெகுலர் ஸ்டூடெண்ட் ஆகிட்டா. எல்லாருமே இங்கே இருக்கிறவா எல்லாருமே ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ். 4.5 வருஷமாக வந்து சின்சியராக படிச்சுட்டு இருக்கா எல்லாருமே. அதனால் அவள் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால நீங்களும் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தொடர்ந்து படிக்கணும் அப்படிங்கிறது. ஆன்லைன்லேயும் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை பேர் இருக்காங்க? 35 பேர் இருக்காங்களா? ஆமாம், 35 இருக்கா. ஸோ வெரி கிளாட் எல்லாருமே வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷன் தான் இன்றைக்கி இருக்கும். நம்ம டைரெக்டாக வந்து இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட தியான ஸ்லோகங்கள் அதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா என்ன படிக்கிறோம், ஏன் படிக்கிறோம், அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட மேன்மை அதெல்லாம் தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால இன்றைக்கி வந்து கூர்ந்து இது எல்லாத்தையும் கவனிக்கணும். யாரெல்லாம் வந்து இதில் தொடர்ந்து வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேளோ சத்யாஜிக்கிட்டையும் சுப்ரஜாக்கிட்டையும் நம்பர் கொடுக்கணும். அவள் வந்து அந்த சாஸ்திரவாயினி மடிப்பாக்கம் இருக்கிறத சாஸ்திரவாயினி விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்னு மாற்றிட்டு வீல் அது. ஸோ அண்ட் அகெயின் டைமிங்ஸ் எல்லாம் அதில் வந்து போட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம், சரியா? ஸோ இப்போ வந்து
7 o'clock ஆக போகிறது. நம்ம வந்து எப்படி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னால், சதாசிவ சமாரம்பாம் சொல்லி ஆரம்பிச்சுட்டு நம்ம வந்து அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட எஸ் ஸ்மரண மாத்திரேன ஜென்ம சம்சார பந்தனாத் விமுச்சதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரப விஷ்ணவே அது வரைக்கும் சேர்ந்து சொல்லுவோம் எல்லாருமே. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மைத்தியமாம் சொல்லிட்டு அந்த ஹரிஹி ஓம் சொல்லி அந்த சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் அப்படி சொல்றோம் இல்லையா, அது ஆரம்பிச்சு ஓம் நமோ விஷ்ணவே பிரப விஷ்ணவே அதுக்கு முன்னாடி இருக்கிறதோட நம்ம வந்து ரெகுலராக நம்மளோட தியான ஸ்லோகத்தை அதை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சங்கர பாஷ்யத்தில் இருக்கக்கூடிய மங்களாச்சரணம் ஸ்லோகத்தை வந்து நான் படிப்பேன். இந்த வாரம் நான் மட்டும் படிப்பேன். உங்களுக்கு அப்புறமா அதையும் வந்து ஃபோட்டோ எடுத்து நான் அனுப்புகிறேன். அப்புறம் நீங்கள் வந்து அதை உங்களோட இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எங்கேயா எழுதி வச்சுக்கோங்க. 3 ஸ்லோகம் தான் அதை ரெகுலராக எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வி கேன் ஆட் இது. சரியா? ஸோ அதுதான் நம்மளோட தியான ஸ்லோகங்களாக இருக்கும் நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு. சரியா? ஸோ இப்படி தான் இது இருக்குது. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இப்போ இது வரைக்கும் சொன்னதில் ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஸோ அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன், இங்கே புதுசாக வந்திருக்கவா எல்லாருக்கும் வந்து ஹரிஓம் ஜி. சொல்லுங்க ஜி. அதுவும் ஒரு பிளான் இருக்கு. அது இந்த நம்ம ஒரு இது சொல்லும் போதும் அந்த ஸ்லோகத்தை சொல்லும் போதும் நம்ம ஒரு தடவை அதை சொல்லிட்டு அதை வந்து ரிப்பீட் பண்ண சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துன்னு போவோம். ஸோ அது ஒன்று இருக்கும். இன்னொன்று என்னன்னா, இதுக்கப்புறம் தொடர்ந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம 6:30 to 7:30 கிளாஸ் வச்சுக்கிறோம்ல சண்டே அன்னைக்கு. நீங்கள் எல்லாரும் 6 o'clock வந்து பாராயணம் பண்ணிட்டு நம்ம அப்படியே விஷ்ணு சஹஸ்ரநாமம் யாரெல்லாம் பண்ண முடியறதோ, அது வந்து கம்பல்சரி கிடையாது. நான் வந்து 6:10 என்னால் வர முடியும் ஜி, நான் வந்து அப்படியே பாராயணம் பண்ணிவிட்டு 6:30 7:30 ஸோ அப்படி வந்து பண்ணும்போது ஆன்லைன்லேயும் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறோம். நம்ம வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஆன்லைனில் இருக்காங்கன்றதை பார்த்துட்டு வி வில் டெஃபினெட்லி அந்த ஆப்ஷனை கொண்டு வர ட்ரை பண்ணலாம். ஹேமாஜி, தேங்க்யூ ஜி. ஸோ அண்ட் இங்கே புதுசாக வந்திருக்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய குருநாதர் வந்து ஸ்ரீ சுவாமி பிரம்மயோகானந்தா மகாராஜ். அவர் வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் சாஸ்திராலயம் அப்படின்ற ஒரு ஆலயம் அமைச்சு ஆசிரமம் அமைச்சு அங்கே இருக்கார். ஸோ அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி முந்தானேத்து இந்த மாதிரி இது விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கிறோம் குருஜி அப்படின்னு சொல்லி இதில் நம்ம சாஸ்திரவாயினி மடிப்பாக்கத்தில் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஸோ பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொன்னார். அவர் வந்து இந்த நாட்களில் மௌனத்தில் இருக்கார். ஏன்னா இதுக்கப்புறம் 24, 25, 26 வந்து கீதா பாஷ்யம் கிளாஸ் இருக்கிறார். அதனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மௌனத்தில் இருப்பார். அப்படிங்கிறதுனால அங்கேருந்தே நான் ஆசீர்வாதம் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்கார். ஸோ அவரோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து இனிதே ஆரம்பிக்கிறோம். தொடர்ந்து படிக்கணுங்கிறது நீங்கள் எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஸோ ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. यस्य त्रिविधवक्त्राख्या पारिषद्या परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये. व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिं. व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे. यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे.
ஓம் சச்சிதானந்த ரூபாய கிருஷ்ணாயா கிளிஷ்டகாரிணே கிருஷ்ணாயா கிளிஷ்டகாரிணே நமோ வேதாந்த வேத்யாய நமோ வேதாந்த வேத்யாய குரவே புத்தி சாட்சினே குரவே புத்தி சாட்சினே கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் சர்வபூதஹிதே ரதம் வேதாப்ஜ பாஸ்கரம் வந்தே சமாதி நிலையம் முனிம் சஹஸ்ரமூர்த்தே புருஷோத்தமஸ்ய சஹஸ்ரநேத்ரானன பாதபாஹோः பாதபாஹோ सहस्रनाम्नां स्तवनं प्रशस्तं निरुच्यते जन्मजरातिशान्तैः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै ओम शांति 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 हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम அழகா வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு நம்ம ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறதுக்கும் பகவான் வந்து அனுகிரகம் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ஸோ இது எல்லாமே டைமிங்ல நமக்கு வந்து அழகாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ பகவானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் அப்புறம் குரு பரம்பராவோட பரிபூர்ண ஆசீர்வாதங்களோட நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து நல்லபடியாக இந்த விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தோட அர்த்தங்களை நல்லா புரிஞ்சுட்டு நம்ம வந்து படிக்கணும் அப்படின்ற பிரார்த்தனையோட நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ வேதாந்தத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பிரம்மவேத பிரம்மைவ பவதி அப்படின்னு சொல்லி முண்டக உபனிஷத்தில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மந்திரம். அது அந்த பிரம்மவேத பிரம்மைவ பவதிங்கிறது என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, நீ பிரம்மத்தை தெரிந்து கொண்டால் பிரம்மனாகலாம். இதுதான் வந்து அந்த வேர்டு அந்த வரிகள் சொல்லக்கூடிய மீனிங். பிரம்மத்தை தெரிந்து கொண்டால் பிரம்மனாகலாம் இல்லையா? அப்போ இது எப்படி, இப்போ எதா ஒன்று தெரிஞ்சுட்டா அதான் நான் ஆக முடியுமா? இப்போ நான் மைக்கை தெரிஞ்சுட்டா நான் மைக் ஆகிடுவேனா? மைக் ஆக மாட்டேன் இல்லையா? அப்போ எதையாவது தெரிஞ்சுட்டா அது ஆக நான் முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆக முடியாது. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், பிரம்மவேத பிரம்மைவ பவதி, பிரம்மனை தெரிந்து கொண்டால் பிரம்மனாகலாம் அப்படிங்கிறது வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகா வாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. ஸோ அப்படி வந்து அந்த முண்டக உபனிஷத்தோட அந்த மகா வாக்கியத்துப்படி நம்ம வந்து பிரம்மனை தெரிந்து கொண்டால் பிரம்மனாகலாம். எந்த பிரம்மனை தெரிந்து கொண்டால், இந்த பகவானை நான் சரியா தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா நான் வந்து அந்த பகவானுடைய ஸ்வரூபமும் என்னுடைய ஸ்வரூபமும் வேறு வேறு இல்லை, அந்த பகவான் கிட்ட இருந்து தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பிரம்மவேத பிரம்மைவ பவதி அப்படிங்கிற வார்த்தை வந்து இருக்கு இல்லையா? ஸோ இதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன, அதுக்கு வந்து முதல் படி என்ன அப்படின்னு சொன்னால், மனசு புத்தி, அதாவது நம்ம சொல்கிறோம்ல நமக்கு வந்து மனம் வாக்கு காயம் அப்படின்ற 3 நிலைகள் வந்து நமக்கு இருக்கு. மனம் வாக்கு காயம் அப்படின்னு சொன்னால் உடம்பு. இந்த 3ஐயும் நான் ஒன்றுபடுத்தணும். ஒன்றுபடுத்துறது வந்து ஃபஸ்ட்டு முதல் முயற்சியாக நான் வந்து எடுக்கணும். இது வந்து நான் சொன்னது வந்து பிரம்மவேத பிரம்மைவ பவதிங்கிறது ஹையஸ்ட் இன் வேதாந்தம். நான் வந்து இதை தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பிறவியை எடுத்துன்னு இருக்கேன். அந்த ஹையஸ்ட் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு படி எடுத்து வைக்கணும்ல. இப்போ இங்கேருந்து நீங்கள் வந்து டெல்லி போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்,
வீட்டில இருந்து முதல்ல கிளம்பணும். கரெக்டா? அதுக்கு என்ன பண்ணணும்? ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் இது பண்ணி எல்லாம் பண்ணணும். அது மாதிரி என்ன பண்ணணும்? நீங்க வந்து அந்த அல்டிமேட்டா பிரம்மவேத பிரம்மைவ பவதியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா உங்களுடைய மனசு, வாக்கு, காயம் இதை மூணையும் ஒரு நிலைப்படுத்த வேண்டும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ அதை படுத்துறதுக்கு, ஒரு நிலைப்படுத்துறதுக்கு எதை வச்சு எதை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியணும் இல்லையா? ஃபஸ்ட்டு எதை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கப்புறம் எது கண்ட்ரோல் ஆகும், அப்புறம் எது கண்ட்ரோல் ஆகும். அது வந்து ஏன்னா இப்போ உடம்பு வந்து நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துன்னு இருக்கேள் அப்படின்னு சொன்னால் உடம்பு உங்களுக்கு ஓகே கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும் இல்லையா? ஆனால் மனசு எங்கேயோ போச்சுன்னா என்னால் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டா? அப்போ அது ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குது. இட் கேன் ட்ராவல் எனிவேர். இங்கேருந்து நீங்கள் வாஷிங்டன் டிசிக்கு போயிட்டு வந்துடலாம் மனசில் இல்லையா? மனசளவில். உடம்பு வேணால் இங்கே இருக்கும், மனசு வந்து ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பொண்ணு வீட்டோட கிச்சன் வரைக்கும் போயிட்டு ஓடி வந்துடலாம் இல்லையா? அந்த அளவுக்கு மனசு வந்து நமக்கு சூக்ஷ்மமாக இருக்குது. ட்ராவல் பண்ணக்கூடிய தன்மையில் அந்த மனசானது இருக்குது. அப்போ அதை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் இல்லையா? அப்போ அப்புறம் வாக்கு இல்லையா? மனசு, வாக்கு, காயம். இதில் உடம்பை வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டா கண்ட்ரோல் ஆகிடும். மனசு கண்ட்ரோல் பண்ணவே முடியாமல் எங்கெங்கேயோ பறந்து போயின்னு இருக்கு. அப்போ இதை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் வாக்குல கான்சென்ட்ரேட் பண்ணணும் இல்லையா? உடம்பு வந்து சொன்ன பேச்சை கேட்டுட்டு இந்த இடத்துல உட்காரு அப்படின்னு சொன்னால் உட்காந்துரும். ஆனால் மனசு சொன்ன பேச்சை கேட்காது, அது எங்கே வேணால் ட்ராவல் பண்ணும். அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டைரெக்டாக உடம்புனால பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணிக்கணும்? நடுவில் வாக்கு அந்த இடத்துல கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் வந்து நீங்கள் என்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணணும்? நீங்கள் மைண்டை எங்கேயோ வச்சுட்டு இருக்க முடியுமா? வச்சுட்டு இருக்க முடியாது. என்கிட்ட நீங்கள் பேசி ஆகணும். அதனால வாக்கு நடுவில் வந்ததுன்னா உங்கள் மைண்டு அங்கெல்லாம் ட்ராவல் பண்ணால் கூட திருப்பி இங்கே வந்துடும். நான் எங்கள் பொண்ணாத்துக்கு போயிருந்தேன்னு சொல்லும் போது உங்கள் மைண்ட் என்ன பண்ணோம்? அங்கே வீட்டுக்கு போயிடும். போயிட்டு நெக்ஸ்ட்டு என்கிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ணணுமோ அது வந்துடும். கரெக்டாக? அப்போ வாக்கு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அழகாக நம்மளை பிரிட்ஜ் பண்ணுறது. என்னோட காயத்துக்கும் என்னோட மனசுக்கும் நடுவில் அழகாக பிரிட்ஜ் பண்ணி என்னை வந்து அந்த நிலையில் இருக்க வைக்கிறது இல்லையா? இது வந்து முதல் லேர்னிங் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். மனசு, வாக்கு, காயம் அப்படின்னு 3 இருக்கு. அதில் உடம்பை நான் உட்கார வச்சிடலாம். மனசு எங்கெங்கேயோ பறந்து போகும். பறந்து போகிற மனசை நான் எப்படி கொண்டு வரதுன்னு சொன்னால் வாக்கு வச்சு நான் கொண்டு வரணும் இல்லையா? இப்போ நான் இதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துட்டேன்ல, என்னென்னமோ எக்ஸ்பிளைன் பண்ணி வாஷிங்டன் இதெல்லாம் சொன்னேன்ல. நமக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக யார் சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னால் 5 வயது பெண் பிள்ளை ஆண்டாள் குட்டி சொல்லியிருக்கா. எப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னால், தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனசினால் சிந்திக்க. இதெல்லாம் பண்ணா என்ன ஆகுமா? போய பிழையும் புகுதருவான் நின்றனமும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் 5வது பாசுரத்தில் அவ அழகா சொல்லியிருக்கா இல்லையா? அப்ப அவ வந்து என்ன சொல்லியிருக்கா? நீ ஃபர்ஸ்ட் உடம்ப ஒரு இடத்துல கொண்டு வா. கரெக்டா? அப்ப தூமலர் தூவி தொழுதுன்னா என்ன பண்ணணும்? காயத்தினால செய்யக்கூடியது. பகவானை நமஸ்காரம் பண்றது, கையில அர்ச்சனை பண்றது இல்லையா? அப்ப தூமலர் தூவி தொழுது. அடுத்தது என்ன பண்ணணும்? மனசை கொண்டு வரேன்னு சொன்னா மனசு வராது. அதனால என்ன பண்ணணும்? வாயினால் பாடி. அப்ப பகவானோட நாமத்தை பாட ஆரம்பிச்சேன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மனதினால் சிந்திக்க. மனசு ஆட்டோமேட்டிக்கா இங்க வரும். ஏன்னா பாட்டு பாடும்போது ஒரு வேர்டு மிஸ் ஆகுதுன்னு தெரியும்ல, தெரியும் போது என்னமோ யோசிச்சுட்டு இருக்கேன் நான், இங்க யோசிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி நீங்க வாக்குனால அந்த மனசை வந்து உங்க பக்கத்துல கொண்டு வரத்துக்கு அந்த வாக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இல்லையா? அப்ப அந்த குழந்தை வந்து ரொம்ப ஈஸியா அழகா சொல்லிட்டான் இல்லையா? அப்ப அவ சொன்னதை நம்ம மனசுல எடுத்துட்டு கரெக்டா வந்து இந்த வார்த்தைகளை சொல்லி, அதுவும் என்ன சொல்லிட்டா? போய பிழையும் புகுதருவான் நின்றனவும். அதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் மீனிங் வந்து எல்லாருமே சொல்றான். போய பிழையும்னா நான் இது வரைக்கும் பண்ண என்னோட எல்லா பாவங்களும் இருக்குல்ல, எவ்வளோ மூட்டையா கட்டி வச்சிருக்கோம் இல்லையா? அத்தனையும் வந்து கொண்டு போய் இதில் வந்து சஞ்சிதத்தில் கொண்டு போய் சேர்த்துடுறோம். நான் சொன்னேனே பேங்க்ல அக்கௌண்ட் போட மாட்டேன்றீங்கன்னு,
டெய்லியும் போட்டுருக்கோம். சஞ்சிதத்தில் நம்ம வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் அதை புண்ணியம் ஆட் பண்ணுறோமா பாவம் ஆட் பண்ணுறோமான்னு நமக்கு தெரியாது. நம்மளோட பாவனையை பார்த்து பகவான் டிசைட் பண்ணுவார் இல்லையா. நீ வந்து என்ன பாவனையில் ஒரு விஷயத்தையும் பண்ணுறங்கிறத பொறுத்து அவர் டிசைட் பண்ணுவார். ஸோ அப்படி வந்து சஞ்சிதத்தில் சேர்த்து வச்சுட்டு இருக்கிற போய பிழையும் புகுதருவான் நின்றனவும். இதுக்கப்புறம் நான் தான் சரி சேர்த்து வச்சிருக்கேனே, பணம் மாதிரி போதுன்ற மனசு வருதா? எவ்வளோ பணம் வந்தாலும் எப்படி நமக்கு வந்து பத்தாமையே இருக்கோ அது மாதிரி எவ்வளோ பாவ புண்ணியங்கள் பண்ணாலும் பத்தலை. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம்? பாவ புண்ணியங்கள் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இப்போ கடைசி நிமிஷம் வரைக்கும் பாவ புண்ணியம் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். அப்போ போய பிழையும் புகுதருவான் நின்றனமும் என்ன ஆகணும்? தீனில் தூசாகும் இல்லையா. அப்போ நம்ம பார்த்துருக்கோம், போகி எனக்கு என்ன பண்ணுறா? பழசு எல்லாத்தையும் தீயில போட்டு அதை வந்து என்னது, என்னுடைய அத்தனை பாவங்களையும் இதுக்கப்புறம் நான் வந்து கழிச்சிட்டு புது மனிதனாக நான் பொங்கல் திருநாள்ல இருந்து ஆரம்பிச்சு நன்மைகளுக்குள்ள இறங்க போறேன் அப்படின்னு நம்ம வந்து இந்த போகி பண்டிகையும் பொங்கலையும் கொண்டாடுறோம். ஸோ அதெல்லாம் நிஜமாவே யாரு வந்து பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னா இங்க வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பண்ணியிருக்கேன். ஏன்னா புண்ணிய காரியத்துல ஈடுபடணும்ன்ற முடிவோட இங்கே வந்து எல்லாரும் நாங்கள்லாம் புதுசாக வந்திருக்கோம் அப்படின்னு என்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் முகத்தெல்லாம் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன் சரியா. அப்புறம் இன்னைக்கு உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்துருமா சரியா. ஃபோட்டோ எடுத்து இன்னைக்கு இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துருவோம். என்ன எடுத்துட்டு யார் யாரெல்லாம் வந்திருக்கேன்னு எடுத்து மார்க் பண்ணி கீழே நேம்ஸ் போட்டு நான் வச்சுடுவேன். முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குரூப் ஃபோட்டோ கூட எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வரலையோ எல்லாரையும் பிடிச்சி நம்ம கேட்க போகிறோம், ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் உட்பட சரியா. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நம்ம வந்து இப்போ இங்கே ஒரு 35 பேருக்கு மேலே இருக்கா, இங்கே ஒரு 40-45 பேர் மேலே இருக்கா. ஸோ 75 பேர் வந்து நம்ம கேட்டுருக்கோம். ஸோ இவாளை வந்து குரூப்பாக்கி நல்லா படிக்க வைக்க போகிறோம் நம்ம சரியா. ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் எல்லாரும் வந்து வித் ரிகார்ட்ஸ் டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சுட்டு இங்கே வந்து பகவானோட நாமத்தை சொல்கிற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அப்படி வந்து இந்த தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க வைக்கிறதுக்காக வாயினால் பாடக்கூடிய இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இல்லையா. அது வந்து நமக்கு நன்னா தெரியும் இல்லையா. அப்போ இந்த மனசு வந்து ஈஸி கிடையாதுன்னு கிருஷ்ணரே சொல்றார். இதில் வந்து கீதாவில் படிக்கும்போது அசம்சயம் மகாபாகோ மனோதுர்நிகிரகம் சலம் அப்படின்னு பகவானே சொல்றார். அவன் அர்ஜுனன் கேட்குறான், இந்த மனசு இருக்கே ரொம்ப அலப்பாயிருது, அப்படியே எங்கெங்கேயோ பறந்து போகிறது, எனக்கு எப்படி வாயோரிவ துஷ்கரம் அப்படிங்கிறோம். அது மாதிரிலாம் போகிறது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் யாராவது சொன்னால் என்ன சொல்லணும்? அதெல்லாம் இல்லை, எல்லாம் சரியாக போய்டும், நீ உட்காந்து தியானம் பண்ணால் எல்லாம் சரியாக போய்டும்னு சொல்லுவோம்ல. கிருஷ்ணர் அப்படிலாம் சொல்லலை. ஏன்னா அவர் மனசை கிரியேட் பண்ணதே அதுக்கு தான். அது வந்து எங்கெல்லாம் வேணுமோ அங்கங்கே போகணும். ஆனால் கண்ட்ரோல் சுவிட்சை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன், நீ அதை வந்து எப்படி வேணுமோ யூஸ் பண்ணுறது உன் கையில் இருக்குது அப்படிங்கிறது தான் பகவான் வந்து அசம்சயம் மகாபாகோ, கொஞ்சம் கூட டவுட்டே இல்லை, மனோ துர்நிகிரகம் சொல்லம், மனசு அப்படிதான் இருக்கும், அலப்பாஞ்சிகிட்டே இருக்கும். ஆனால் நீ அபியாசேனத்து கௌந்தேய வைராகேனச்ச கிரஹ்யதே, நீ அபியாசம் பண்ண 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 மனசு வசப்படும் அப்படின்னு பகவான் வந்து கீதையில சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இவ்வளோ நாள் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எல்லாரும் சொல்லியிருக்கோமா? நன்னா சொல்லியிருக்கோம், நோ டவுட். ஆனால் ஒரு விஷயத்த கொஞ்ச நாள் சொல்ல ஆரம்பித்த உடனே என்ன ஆகும்னா மெக்கானிக்கலாக ஆகிடும். மனப்பாடமானவொடனே மெக்கானிக்கல் ஆகிடும். விஷ்ணு விஷ்ணு பிரமாத்காத்த முக்தான பரமாகதி புருஷ சாட்சி சைத்ரஜோங்ஷரேவச்ச எங்கேயுமே மிஸ் ஆகாது, வேர்ட்ஸ் எங்கேயுமே மிஸ் ஆகாது. ஆனால் மைண்டு வந்து எல்லாத்தையும், ஏன்னா அபியாசம் எடுத்துல மைண்டு, அதனால இதையும் சொல்லி அதையும் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தி வந்துடுமா. அப்போ என்ன ஆகும், திருப்பியும் இது ஒரு ரொட்டீன் ஆக்கி நம்ம வந்து எல்லாரையும் மிரட்டுறதுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லையா. நம்ம வாய் வார்த்தையாக சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமத்து மூலமாக விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு திட்டினோன்னா வந்துடுவாங்க. ஸோ அது மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு வார்த்தை நம்ம வந்து தேவகி நந்தன சிருஷ்டேஜ் சக்தி அப்படின்னு சொன்னோம்னா, தேவகி நந்தனை பற்றி அவங்க ஒரு வார்த்தை அந்த வேர்டு கிளாஸில் சொன்னாங்கல்ல அப்படிங்கிறது மைண்டில் வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாகும். யாராவது உங்கள் எதிர்க்க ஏதாவது உங்களை சொன்னால் கூட அது டிஸ்டர்ப் ஆகாமல் இந்த திங்கிங்கில் உங்களால் இருக்க முடியும் இல்லையா. அதனால் அந்த நாமத்தோட மகிமையை தெரிஞ்சுட்டு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த முயற்சியில் இறங்கியிருக்கோம். ஸோ நம்ம எல்லாருக்கும் என்னது,
இப்போ வந்து வேறு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சவுத் ஆஃப்ரிக்கா, கம்போடியா அந்த மாதிரிலாம் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் அவளுக்கெல்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லி கொடுத்து கஷ்டப்பட்டு இதோட மீனிங்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும். உங்களுக்கெல்லாம் என்னது, பாரத தேசத்தில் பிறந்திருக்கேன், அதுவும் சனாதன தர்மத்தில் பிறந்திருக்கேன் இல்லையா, பிறந்ததுனால விஷ்ணு சஹஸ்ரநாமம் சகஜமாக காதில் விழுந்திருக்கு. அதனால பாதி கிணறு தாண்டியாச்சு, மீதி கிணற ஒரு குரு மூலமாக அவங்க சொல்லி கொடுக்கறத கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி புக்ஸ் எல்லா ராத்துலேயும் இருக்கும், விஷ்ணு சஹஸ்ரநாம புக் இருக்கும், இந்த மாதிரி அண்ணா சுப்பிரமணியன் எழுதின அந்த புக் இருக்கும், அப்புறம் வெவ்வேறு புக்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வச்சுட்டு நான் படித்து முடிச்சிட்டேன்னு மட்டும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை முடிவு பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து குருமுகமாக படிக்க வேண்டிய விஷயம் விஷ்ணு சஹஸ்ரநாமம், சரியா? ஸோ என்கிட்டயும் புக் இருக்குது, நானும் 2 பக்கம் 3 பக்கம் படிக்க முயற்சி பண்ணுறேன் ஜி, ஆனால் குருமுகமாக எனக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கு ஜி அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொன்னான். அப்போ என்ன அர்த்தம், இது வந்து குருமுகமாக படிக்கணும். ஏன்னா இது வந்து இட் ஹாஸ் ஸோ மச் ஆஃப் வேதாந்தா இன் இட். ஆனால் சகஜமாக புரியக்கூடிய வேதாந்த இதில் வந்து இது இருக்கும், சரியா? ஸோ இது வந்து ஒரு முக்கியம். அப்புறம் பாராயணத்தோட முக்கியத்துவத்தை பற்றி கொஞ்சம் வேர்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாராயணம் வந்து எவ்வளவு முக்கியம், ஏன்னா பாராயணம் பண்ணணும். பாராயணம்னா புரியறது இல்லை, நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் அந்த பாராயணம் ஏன் பண்ணணும், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, என்னுடைய பாவத்தை குறைச்சுட்டே வரும். நீங்கள் எப்பெல்லாம் பாராயணம் பண்ணுறீங்களோ அப்பெல்லாம் பாவம் குறைஞ்சுட்டே இருக்கும், புண்ணியம் அதிகமாகிட்டே இருக்கும். டைரக்டாக வந்து அந்த பக்கம் பேசும். ஸோ பாவம் குறைஞ்சுட்டே இருக்கும், புண்ணியம் அதிகப்பட்டுட்டே இருக்கும். எதுக்கு அப்படின்னு சொன்னால் பகவானையே நினைக்கிறது வந்து புண்ணியம் இல்லையா? ஸோ பகவானையே நம்ம வந்து நினைச்சுட்டே இருக்கிறது வந்து புண்ணியம். பகவானும் கீதையில் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால் 12வது அத்தியாயத்தில் மையேவ மனாதஸ்துவ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்துவம் ந சம்சய அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வருது. அதுக்கு என்ன மீனிங், 12.8 ஸ்லோகா, இன்கேஸ் யாராவது ரெஃபரன்ஸ் பார்த்துக்கிறீங்கன்னா 12.8 ஸ்லோகா. அதில் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னால், நீ வந்து மையேவ மனாதஸ்துவ என்கிட்டயே மனசை வை என்ன, அப்புறம் மைய புத்திம் நிவேஷய மனசை மட்டும் என்கிட்ட வச்சா போதுமா, புத்தி இல்லையா, மனசு வந்து அலப்பாஞ்சுட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், புத்தி வந்து கொஞ்சம் இங்க வா, அங்க போகாத இங்க வா அப்படின்னு புத்தி சொல்லணும் இல்லையா? அப்ப மையேவ மனாதஸ்துவ மயி புத்திம் நிவேஷய அப்புறம் நிவசிஷ்யசி மையேவ, இப்படி நீ வந்து மனசுலையும் புத்தியிலையும் என்னை கொண்டு வந்த அப்படின்னு சொன்னா நீ என்கிட்டயே தான் இருக்க அப்படின்னு பகவான் சொல்றார். நிவசிஷ்யசி மையேவ, இது சந்தேகப்படாத, அத ஊர்த்துவம்னா சம்சய, கொஞ்சம் கூட டவுட் வைக்காத, இது நடக்கக்கூடிய உண்மை அப்படின்னு சொல்றார். அப்ப பகவானே நான் நினைச்சுட்டு இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணலாம். அதுவும் எப்படி, வேர்ட்ஸ் மீனிங்ஸ் தெரிஞ்சுட்டு பாராயணம் பண்ணலாம். இப்போ பகவான் சொல்றாரு அது ரொம்ப ஈஸி கிடையாது, எனக்கு தெரியும், இட்ஸ் நாட் ஈஸின்னு அடுத்த ஸ்லோகத்திலே சொல்றார். 12.9 கீதாலே சொல்றார், அதசித்தம் சமாதாத்தம் நசக்னோஷி மயிஸ்திரம் அபியாசயோகேன ததா மாமிச்சாத்தும் தனஞ்சய அப்படின்னு இந்த ஸ்லோகம் வந்து சொல்றது. என்னது அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அத மயிஸ்திரம், ஒருவேளை உன்னால என்னை வந்து நினைக்க முடியல அப்படின்னு சொன்னா, சித்தம் சமாதாத்தும் ந சக்னோசி, நான் சக்னோசின்னா என்னது, எனக்கு திங்க் பண்ண முடியல, உன்னை நினைக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் இல்லையா? இப்போ நம்ம கிளாஸ் கவனிக்கணும்னா நம்ம வந்தா கூட கொஞ்ச நேரம் மைண்ட் எங்கெங்கேயோ டிஸ்டர்ப் ஆகிட்டே போயிட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா? அப்போ நான் நினைக்கணும்னு தான் ஜி நினைக்கிறேன், ஆனால் மைண்ட் எங்கெங்கேயோ போகிறதே அப்படின்னு சொன்னால் பகவான் என்ன சொல்கிறாரு, அபியாச யோகேன ததா இல்லையா? அபியாச யோகேன ததான்னா இந்த பூஜை பாராயணங்கள்லாம் ரெகுலராக பண்ண உன்னால் அதை உன் வசத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி மாமிச்சாப்தும் தனஞ்சய அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக நீ என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பகவான் வந்து சொல்கிறாரு. ஸோ இப்படி சொல்கிறதுனால நம்ம வந்து அகைன் திருக்குறள்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? திருக்குறள் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், இருள்வேர் இருவினையும் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு அந்த ஸ்லோகம் வந்து நமக்கு கடவுள் வாழ்த்துலேயே வருது இல்லையா?
அப்படின்னா என்ன சொல்றோம் அதோட மீனிங் அப்படின்னு சொன்னா, உனக்கு வந்து இறைவனோட பொருள் சேர் புகழ் புரிந்தார். அதாவது இறைவனை பத்தின பொருளை புரிந்து கொண்டு யார் வந்து அந்த பகவானை பத்தி பாடுறாளோ அவளுக்கு என்னவா, இருள் சேர் இருவினையும் சேரா அப்படிங்கிறார். என்னது, பாவ புண்ணியம்ன்ற ரெண்டுமே அவர்களை ஒட்டாது இல்லையா. புண்ணியம் கிடைச்சாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னது, திருப்பியும் மறுபிறவி கிடைக்கும். அந்த மறுபிறவினால அந்த ஜென்மத்துல எனக்கு வந்து நல்லது பண்ணதுக்கு புத்தி வரணுமே இல்ல. புண்ணியத்துல நல்ல பிறவி கொடுத்துடலாம், ஆனா என்னோட மைண்ட்ல நான் வந்து நல்லது பண்றதுக்கு சக்தி வேணுமே. ஸோ அதனால இந்த இருள் சேர் இருவினை சேரா அப்படின்னு. அப்ப இன்னைக்கு என்ன பண்ணணும், போய் அந்த திருக்குறளை எடுத்து பார்க்கணும் என்ன சொல்லியிருக்கு. அப்புறம் கீதை படித்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், இந்த ஸ்லோகத்தில் என்ன மீனிங் சொல்லியிருக்காங்க, கிளாஸில் என்ன எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கணும். சரியா, இதெல்லாம் தான் ஹோம்ஒர்க் பண்ணணும். எப்படி குழந்தைங்க ஹோம்ஒர்க் பண்ணுறாங்களோ நீங்களும் கொஞ்சம் போய் அப்படியே பண்ணணும். அப்போ தான் இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அப்படி வந்து இந்த பகவானோட விஷயத்திலே நம்ம வந்து இருக்கணும். அப்புறம் நமக்கு வந்து இன்னொன்றும் தெரியும், என்னது, சரவணம், கீர்த்தனம், பாத சேவனம், நம்ம அதெல்லாம் கேட்டிருக்கோம்ல. அந்த பிரகலாதனோட வரிகள் வந்து இதுல நம்ம பாகவத புராணம்ல கேட்டிருக்கோம் இல்லையா. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியமாத்ம நிவேதனம். இந்த 9 நவவித பக்தி அப்படி கேட்டிருக்கோம்ல. இந்த நவவித பக்திய யார் ரெகுலரா பண்றாளோ அவாதான் வந்து கரெக்டான என்கிட்ட பக்தி பண்றா அப்படின்னு அர்த்தம். அப்ப இதெல்லாம் எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த பாராயணம் எனக்கு உதவும். அதனால பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் முடிஞ்சிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்னது அப்படின்னு சொன்னா, ஓகே ஜி நான் பாராயணம்லாம் பண்றேன் ஜி, என்ன பலன்? பலன் தெரியாம நம்ம பண்ண முடியாது இல்லையா. அதுவும் பகவத்கீதை இதுல எல்லாத்துலயுமே என்னது அப்படின்னா, முடிச்சதுக்கு அப்புறம் தான் பலஸ்ருதி வந்து நம்ம படிப்போம் இல்லையா. பலன் தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து இன்னும் தீவிரமா படிப்போங்கிறதுனால தான் படிச்சு முடிச்சதுக்கு உடனே பலனை சொல்லி நாளைக்கு திருப்பியும் நீ படி அப்படின்னு நமக்கு சொல்றான் இல்லையா. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம், பலனை சொன்னாதான் நீங்க ரெகுலரா கிளாஸஸ்க்கு வருவேன் இல்லையா. அதனால பாராயணத்தோட பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அடுத்த டாபிக் அதுதான், பாராயணத்தோட பலன்கள் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷ்ணு புராணத்தோட ஸ்லோகம். இப்போ ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் மட்டும் படிக்க போறது இல்லை, அதோட இது ஒன்றை படிக்கிறதுனால எத்தனை ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் படிக்க போறோம்னு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதோட அந்த அந்த வெயிட்டேஜ் தெரியணும் உங்களுக்கு இல்லையா. அது என்னென்னு நான் படிச்சிடுறேன், உங்களால் எதுவுமே நோட் பண்ணிக்க முடியாது ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஐத்திரேய ஆரண்யக்கம் படிக்க போறோம், ஐத்திரேய உபனிஷத்தோட ரெஃபரன்சஸ் வரப்போகுது, அத்ரி சம்ஹிதா வரப்போகுது, அனுசாசன பர்வம் அதோட ரிலேட்டட் ஸ்லோகங்கள்லாம் வரப்போகுது, பாலகாண்டம் அது வரப்போகுது, பகவத்கீதா அது வரப்போகுது, பிரகதாரண்யக உபனிஷத் அதோட ரெஃபரன்சஸ் எல்லாம் இதில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வரப்போகுது, பிரம்மசூத்திரம் ரெஃபரன்சஸ் வரப்போகுது, சாந்தோக்கிய உபனிஷத் ரெஃபரன்சஸ் வரப்போகுது, ஹரிவம்சத்தோட ரெஃபரன்சஸ், ஈஷாவாசிய உபனிஷத், கட்டோபனிஷத், கௌஷீதகி உபனிஷத், கேனோ உபனிஷத், லிங்க புராண, மகாநாராயண உபனிஷத், மாண்டோக்கிய உபனிஷத், மகாபாரதம், முண்டகோ உபனிஷத், பாணினி சூத்திரம், ரிக் சம்ஹிதா, சாந்தி பர்வா, சிவபுராண, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத், தைத்திரிய ஆரண்யக, தைத்திரிய பிராமண, தைத்திரிய சம்ஹிதா, தைத்திரியோபனிஷத், உத்தியோக பர்வம், விஷ்ணு புராணம். இவ்வளவு விஷயத்தையும் நம்ம சேர்ந்து அதில் இருக்கக்கூடிய அத்தனையும் கலந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஒன்று படித்தாலே புண்ணியம், பாராயணத்துக்கே அவ்வளோ பலன் சொல்கிறா. அப்போ இத்தனையோட பலனையும் நம்ம வந்து புண்ணியத்தையும் நம்ம சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இல்லையா. உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கோடி கோடியாக இப்போ எல்லாரும் வந்து நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க ரேஷன் கடைக்கு, எதுக்கு 3000 ரூபா கொடுக்குறான்னு சொல்லி போயிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ 3000 ரூபாவோட வேல்யூ நமக்கு தெரியறது. ஆனால் இந்த உபனிஷத்தெல்லாம் நமக்கு எவ்வளோ புண்ணியம் கொடுக்கும், இதை படிக்கிறதுனால எனக்கு என்ன வந்து நன்மைகள் லைஃப்ல நடக்கும் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியல இல்லையா. ஏன்னா
எல்லாத்தையும் இதோட ஈக்குவேட் பண்ணி வச்சுருக்கோம், பணத்தோட ஈக்குவேட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து படிச்சீங்கன்னா 100 கோடி ரூபாய் கொடுத்தா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து ஜாக்பாட்டாக கிடைக்கும். அது வந்து கேரண்டியாக என்னால் சொல்ல முடியும். சரியா? அதனால் பணத்தோடு ஈக்குவேட் பண்ணிட்டோம். அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து 3000 ரூபாய்க்காக எப்படி க்யூவில் எவ்வளோ நேரம் வேணால் நிற்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கோமோ, இங்கே க்யூவெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லோரும் வந்து அழகாக உட்காந்துக்கலாம். ஒரு 1 hour தான் கிளாஸ். அதுவும் நான் 1 hourக்கு மேலே கண்டிப்பாக எடுத்ததே இல்லை. இங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும். கரெக்டாக 50-55 மினிட்ஸ்க்கு மேலே நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாயிடும். அதனால் எங்கே இருந்தாலும் அதோட நிறுத்திட்டு நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் 1 hour தான் நீங்கள் கொடுக்க வேண்டியது. சரியா? அதை வந்து தொடர்ந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உபனிஷதெல்லாம் படிக்கிற புண்ணியம் வேற வரப்போகிறது. அப்புறம் நம்ம பாராயணம் பண்ணி அந்த மீனிங்கை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகிறது அப்படிங்கிற அந்த பலனை வந்து பார்க்க போகிறோம். சரியா? அதில் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷ்ணு புராணத்தோட இந்த மந்திரம் என்னது அப்படின்னு சொன்னால், தியாயன் கிருதே யஜன் யக்ஞேஸ்த திரேதாயாம் துவாபரேஷ்ச அர்ச்சயன் யதாப்னோதி ததாப்னோதி கலோ சம்கீத்திய கேசவம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வந்து சொல்லுவோம். இப்போ மீனிங் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன அப்படின்னு சொன்னால், கிருத்தயுகத்தில் வந்து தியானத்தினால எனக்கு என்ன கிடைக்குமோ, கிருத்தயுகத்தில் எதை வந்து பெருசாக பண்ணா அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையுமே தியானத்து மூலமாக தான் அச்சீவ் பண்ணான். அதனால தான் நீங்கள் கிருத்தயுகத்தோட கதைகள்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், அவன் உட்காந்து தபஸ் பண்ணான் அப்படின்னு இருக்கும். எல்லாரும் எப்படி பண்ணான்னா தபஸ் மூலமாக, தபஸ் வந்து எவ்வளோ நாள் பண்ணியிருப்பா, 1000 வருடங்கள் 2000 வருடங்கள் தவ கோலத்தில் இருந்தான். அவன் வந்து அவன் மேலே புத்து வளர்ந்தது, இது வளர்ந்தது எல்லாம் சொல்லுவான். கரெக்டாக? அப்போ கிருத்தயுகத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து அந்த தியானத்தின் மூலமாக அடையக்கூடியது. அதுக்கப்புறம் திரேதாயுகத்தில் எப்படி அப்படின்னு சொன்னால் யஜ்ஞங்கள் மூலமாக. அப்புறம் யஜ்ஞங்கள் மூலமாக திரேதாயுகத்தில். அதனால தான் நீங்கள் வந்து திரேதாயுகத்தோட கதைகள்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த யஜ்ஞம் பண்ணுறது அந்த யஜ்ஞம் பண்ணுறது அப்படின்னு யஜ்ஞம் சம்பந்தப்பட்ட ரெஃபரன்சஸ் எல்லாம் அந்த இதில் வந்து டெக்ஸ்டில் இருக்கும். அதில் நான் என்ன அடைகிறேனோ, துவாபரத்தில் என்னது, துவாபர யுகத்தில் என்னது அப்படின்னு சொன்னால் அர்ச்சயன். இல்லையா? அர்ச்சனை பண்ணுறது மூலமாக. அப்போ துவாபர யுகத்திலிருந்து தான் உங்களுக்கு வந்து இந்த பகவானோட மூர்த்தியை வச்சு அது மாதிரி பண்ணுறதெல்லாம் அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய வந்து வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அர்ச்சனை மூலமாக நம்ம வந்து துவாபரத்தில் பண்ணோம். இங்கே வந்து என்னது, கலியுகத்தில் என்னது அப்படின்னா, இது 3லையும் என்ன அவ அடைஞ்சாலோ அது கலியுகத்தில் எதாப்னோதி ததாப்னோதி. அவ அந்த யுகத்திலலாம் எப்படி அடைஞ்சாலோ அதே மாதிரி கலியுகத்தில் இருக்கிறவாளும் என்னது சங்கீர்த்திய கேசவம். இல்லையா? கலியுகத்துல நீ நாம சங்கீர்த்தனத்து மூலமாக உன்னால அடைய முடியும் அப்படிங்கறதான் வந்து சொல்லக்கூடிய விஷயம். இல்லையா? அப்ப இந்த கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொன்னா, ஜி எனக்கு பாட்டெல்லாம் வராது ஜி, பஜனை யாரோ பாடினா நான் பாடுவேன். பஜனை மட்டும் கிடையாது, விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் நாம சங்கீர்த்தனம் தான். இல்லையா? அது வந்து நம்மளோட பாராயண முறைப்படி நம்ம வந்து தெரிஞ்சுண்டு படித்தோன்னா நல்லது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி பண்ண பண்ண நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னால், சதா சர்வ காலமும் அந்த பகவான் என்னன்னு யோசிச்சு பாருங்க. 1000 நாமங்களோட மீனிங் படிக்க போகிறோம். 1000 நாமங்களோட மீனிங்கை எனக்கு இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும், உங்களுக்கு லைஃப்பில் ஒரு 1000 விஷயம் தெரியுமா? எவ்வளோ விஷயம் தெரியும் உங்களுக்கு? 1000 விஷயம் தெரியும். கொஞ்சம் விட்டால் ஒரு 500-700 விஷயம் தெரியும். ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருந்தால் 1000 விஷயம் தெரியும். அந்த 1000 விஷயத்தோட சம்பந்தப்பட்ட நாமாக்கள் எல்லாம் நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒன்னொன்னும் எனக்கு பகவானோட சம்பந்தப்பட்டதாகவே தெரியும். இல்லையா? அப்போ அந்த மாதிரி தெரிய 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 வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எதிர்க்கிற பர்சனை உங்களோட ஒரு சொந்தமாக பார்க்குற வரைக்கும் தான் பிரச்சனை. உங்களோட ஒரு சொந்தக்காரங்களாக பார்க்குற வரைக்கும் தான் பிரச்சனை. எதிர்க்கிற பர்சனை நீங்கள் ஈஸ்வராவாக பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்ளமே கிடையாது. அதனால அந்த ஒன்னொன்னும் உங்களுக்கு ஈஸ்வராவாக தெரியும். உலகத்தில் இருக்கிற அத்தனையும் ஈஸ்வராவாக தெரியும். அப்படி தெரிஞ்சிடுத்துன்னா உங்களுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல்
ஆல் தட் இஸ் ஹியர் இஸ் ஈஸ்வரா. இங்க இருக்கிறது எல்லாமே பகவான் தான். அந்த 1000 ஒரு டைம்ல உங்களால 1000 விஷயத்துக்கு மேல நினைக்க முடியுமா, பார்க்க முடியுமா? லைஃப் டைம்லயே உங்களால 1000 விஷயம் தான் உங்களால ஒரு இதுல வந்து கொண்டு வரும். அது அத்தனையும் பகவானோட கனெக்ட் பண்ணி உங்க வாழ்க்கையை வாழ முடியும். அதனால மன்மனா பவமத் பக்தக மத்யாஜி மாம் நமஸ்குரு அப்படின்னு பகவான் 9வது அத்தியாயத்துல சொன்ன மாதிரி என்னது, எப்பவுமே பகவானோட மனசுல, நம்மளோட மனசுல பகவானையே நிலைத்திருக்கணும், அவருடைய பக்தியிலேயே இருக்கணும், அவரையே பூஜை பண்ணிட்டு இருக்கணும். அப்ப நம்ம கொஞ்ச நேரம் காலையில அதை பண்ணிட்டு அந்த நாமங்களை மைண்ட்ல கொண்டு வந்து அதோட ரிலேட்டடா எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சோம்னா பகவானுடைய நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. அதனால ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் சொல்றோம்ல, அது மாதிரி என்ன பண்ணணும், ஓதாமல் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை என்னுடைய டெய்லி ரொட்டீன்ல நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம இது பாராயணம் பண்ணணும், பண்றதுனால நடக்கக்கூடிய பலன்கள் பார்த்துட்டோம். இப்ப வந்து நம்ம எதுக்குள்ள போறோம் அப்படின்னு சொன்னா, விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் அது பிறந்த கதை என்ன அப்படிங்கிறதுக்குள்ள அடுத்தது நம்ம வந்து இன்னொரு 30 மினிட்ஸ்க்குள்ள அதுல வந்து போறோம். சரியா? இதுல என்னது அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாரும் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ வந்து ரெகுலரா என்கிட்ட வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இப்போ ரீசெண்டாக பஜகோவிந்தம் கேட்டோம். எங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இதுல போய் காலடி க்ஷேத்திரத்துல பிரவம்ல போய் எங்க ஆதிசங்கரர் பிறந்தாரோ அந்த க்ஷேத்திரத்துல போய் அவர் அழகா சொல்லி கொடுத்த பஜகோவிந்தத்தை படிச்சுட்டு நம்ம எல்லாரும் வந்து வந்திருக்கோம் இல்லையா. பஜகோவிந்தத்துல நான் சொல்லும் போதே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர பிரைட். சரியா? எல்லாருக்கும் வந்து நன்னா என்ன சொல்ல வரோன்ற கனெக்ஷன் வந்து நன்னா புரியும். ஏன்னா சின்சியரா படிக்கக்கூடியவா எல்லாருமே, சும்மா ஏனோ தானோன்னு கேட்டுட்டு போகாம அதுக்கப்புறம் உட்காந்து படிப்பா, என்கிட்ட டவுட்டு கேட்பா, எல்லாமே வந்து பண்ணுவா. ஸோ அதுல வந்து நீங்க எல்லாருமா அது மாதிரி மாற போறீங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால அவளை வந்து உங்களுக்கு உதாரணமா சொல்றேன் இல்லையா. நீங்க எல்லாரும் அந்த ஸ்டூடெண்டா மாறினா நீங்களும் அதை வந்து ரெகுலரா பண்ணுவீங்க. நான் இப்ப என்ன தெரியாத பாஷையில ஏதாவது பேசிட்டு இருக்கேனா? கிடையாது. பக்கத்தாத்து மாமி எப்படி பேசுவாளோ அது மாதிரிதான் நானும் பேசிட்டு இருக்கேன் இல்லையா. நம்ம எப்படி பக்கத்தாத்து மாமி கிட்ட வந்து ஏதாவது விஷயங்கள் கேட்கிறோமோ அதே மாதிரி இங்க வந்து நம்ம கேட்க போறோம். சரியா? அதனால விடாம தொடர்ந்து வரணுங்கிறதா நான் திருப்பி எம்பசைஸ் பண்ணுவேன். அந்த பஜகோவிந்தத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கேயம் கீதா நாம சஹஸ்ரம் தேயம் ஸ்ரீபதி ரூபமஜஸ்ரம் நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம் தேன தீன ஜயானச்ச ஜனாயச்ச வித்தம் அப்படின்னு அந்த ஸ்லோகம் வந்து சொல்றது இதுல பஜகோவிந்தத்துல. அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, கேயம் கீதா நாம சஹஸ்ரம், தினமும் நீ வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரூலா அவர் வந்து பஜகோவிந்தத்தில் சொல்றார். சரியா? நீங்க என்ன பண்ணணும்னா, நாளைக்கு வந்து உட்காந்து காலையில இது விஷ்ணு சஹஸ்ரநாமம் போட்டு கேட்பேளா, MS சுப்பலட்சுமியோடது போட்டுட்டு கூடயே சாண்ட் பண்ணுவேளா, அது முடிஞ்ச உடனே பஜகோவிந்தத்தையும் போட்டுருங்க. யூடியூபே உங்களுக்கு அது சஜஷன் கொடுக்கும். பட் நீங்க ஒரு தடவை அதை போட்டு விட்டுட்டேன்னா அதுல வரும். அப்ப மற்ற ஸ்லோகங்களுக்கெல்லாம் உங்களுக்கு மீனிங் தெரியறதோ இல்லையோ, பஜகோவிந்தத்துக்கு இந்த ஸ்லோகத்துக்கு மீனிங் தெரிஞ்சிடும். நாளைக்கு யாருக்கெல்லாம் இந்த ஸ்லோகம் சொன்ன உடனே ஞாபகம் வந்ததுன்னு வந்து சொல்லணும். சரியா? மெசேஜ் போடணும் எனக்கு. சரியா? எனக்கு ஞாபகம் வந்தது இந்த ஸ்லோகம் சொல்லும் போது நீங்க சொல்லி கொடுத்தது ஞாபகம் வந்தது அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நீ படிக்கணும் ரெகுலரா. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கு, கேயம் கீதா நாம சஹஸ்ரம் தேயம் ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம் அப்படின்னு சொல்றது. இதுல வந்து கீதையும் படிக்கணும், விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கணும்னு முதல்ல சொல்லியிருக்கு இல்லையா. ஏம் கீதா நாம சஹஸ்ரம், கீதையும் படி சஹஸ்ரநாமத்தையும் படி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது ரெண்டும் படிக்கணும். நீங்க வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் மட்டும் இப்போதைக்கு படிங்க. யாரெல்லாம் புதுசோ நீங்க விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிங்க. அதுக்கப்புறம் தேயம் ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம், தியானம் என்ன பண்ணணும், பகவானோட வார்த்தைகளை பாடணும். கீதா படிக்கணும், விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கணும். மைண்ட்ல என்ன கொண்டு வரணும் அப்படின்னா, விஷ்ணுவோட அந்த ரூபத்தை தியானம் பண்ணணும். சொல்லும் போது மைண்ட் எங்கெங்கயோ போகாம இருக்கிறதுக்கு பகவானியை திருப்பி கொண்டு வரணும். அதனாலதான் நம்ம ஊர்ல என்ன பண்றா, எல்லாரும் வீட்லயும் பார்த்திருக்கீங்களா, செவுத்துல இங்க ஒரு சாமி, அங்க ஒரு சாமி, இங்க ஒரு சாமி, எங்க பார்த்தாலும் கேலண்டர்ல கூட சாமி. ஏன்னா நீ எங்க பார்த்தாலும் பகவானை தான் பார்த்தாகணும் இல்லையா. அதனால அதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க மிஸ்ஸே பண்ண முடியாது. அதனால ஆமா, ஹிருதய குகைக்குள்ளேயும் பகவான் தான் இருக்கார். அதனால ஆமா,
தேயம் ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம். அப்புறம் நீ என்ன பண்ணணும், நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம். என்னது, சஜ்ஜனர்களோட சங்கத்துல இரு, சத் சங்கத்துல இரு. இங்க வந்து சேர்ந்துட்டேல்ல, இங்க வந்திருக்கிறவெல்லாம் யாரு, சஜ்ஜனங்கள் இல்லையா. வெளியில போனா உங்களுக்கு வந்து நிறைய நெகட்டிவிட்டி எல்லாம் சொல்றால, கொஞ்சம் நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் வந்தது அவளை பார்த்தா. இங்க இருக்கிறவ யாருக்கிட்டையும் உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ஸே வராது. ஏன்னா ஈஸ்வராவோட விஷயத்தை தான் கேட்குறா, உங்களுக்கு நல்லதே தான் அவள் வாயில வரும். எல்லாம் சரியா போயிடும், நீங்க கவலைப்படாதீங்க, நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லுவா இங்க இருக்கிறவா எல்லாருமே. ஏன்னா பகவானோட பக்தர்கள் நல்ல இதுதான் லைஃப்ல வரும். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஜனங்களோட எப்பவுமே தொடர்புல இருந்துட்டே இருக்கணும். அதனால என்னது, நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம். அப்புறம் தேயம் தீன ஜயா ஜனாயச்ச வித்தம். உன்னால எவ்வளவு தானம் கொடுக்க முடியுமோ கொடு. வித்தம் அப்படின்னு சொன்னா பணம். பணத்தை உன்னால முடிந்த அளவுக்கு, அதாவது முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன் ஜி, அந்த முடிஞ்ச அளவுக்கு இல்ல, முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன் ஜி, ஒரே வார்த்தை தான். முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன் ஜி அப்படின்னு சொல்றதுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றேன் ஜி அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா. அந்த முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதுல கூட அவ வந்து சொல்வா இல்லையா, எல்லாருக்கும் தானம் கொடுத்துதான் தன்னுடைய நோன்பை வந்து ஆண்டாள் வந்து இது பண்றோம் இல்லையா. அது மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ அப்படி வந்து இதுல சொல்லியிருக்கக்கூடிய இந்த கீதாவையும் சஹஸ்ரநாமத்தையும், சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கீதாவை முழுசா கேட்டுட்டு சஹஸ்ரநாமத்துக்குள்ள வந்திருக்கா இல்லையா. ஸோ அப்படி வந்து இதை வந்து நம்ம யாரோட ரெஃபரன்ஸ் எடுத்து படிக்க போறோம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்க போறோம். இதுல வந்து நிறைய பேர் வந்து இது எழுதியிருக்கா, அந்த பாஷ்யம் எல்லாம் நிறைய பேர் வந்து எழுதியிருக்கா இல்லையா. நம்ம யாரோட பாஷ்யம் எடுத்து படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா சங்கரரோட பாஷ்யம் எடுத்து தான் படிக்க போறோம் இல்லையா. ஏன்னா நம்ம சொல்லும் போதே என்ன ஆரம்பிச்சோம், சதாசிவ சமாரம்பா சங்கராச்சாரிய மத்தியமா. அப்ப நம்மளோட குரு பரம்பரையில சங்கரரை நம்ம வந்து சதாசிவன்ல ஆரம்பிச்சு சங்கரரை நடுவா வச்சு இப்ப இருக்கக்கூடிய என் குரு அப்படின்னு அவருக்கு வந்து நமஸ்காரம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ சங்கரரோட பாஷ்யம் எடுத்து தான் பண்ண போறோம். சங்கரர் அந்த 32 வயசுல பண்ண அந்த அமானுஷ்ய விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் பண்ண மற்ற பாஷ்யங்கள்லாம் தெரியுமோ தெரியாதோ, ஒண்ணு மட்டும் எல்லாருக்கும் ரொம்ப நன்னா தெரியும். என்னது, கனகதாரா ஸ்தோத்திரம் நன்னா தெரியும். என்னது, என்ன அவங்க என்னமோ சொன்னாங்க. ஸோ இல்ல நீங்க சொல்லுங்க. அங்க ஓகே. ஸோ அந்த கனகதாரா ஸ்லோகம் வந்து நன்னா தெரியும். ஏன்னா அது சொன்னா நம்ம சொல்லிட்டு உடனே கூரைய பார்ப்போம் இல்லையா, பகவான் வந்து கொட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்போம். அப்ப அந்த மாதிரி கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து நமக்கு தெரியும் இல்லையா. அப்படி வந்து சின்ன வயசு பாலகனா பிரம்மச்சாரியா இருக்கும்போது அவர் வந்து அந்த ஒரு தாயோட அந்த தானத்தோட தன்மை புரிஞ்சு அந்த நெல்லிக்காய் தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு நெல்லிக்காய் துவாதசி அன்னைக்கு, நமக்கு இன்னைக்கு துவாதசி இல்லையா, அந்த துவாதசி அன்னைக்கு தான சாப்பிட்றதுக்கு அந்த துவாதசிய இது பண்றதுக்கு, ஏன்னா ஏகாதசி விரதம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ துவாதசி அந்த டைமுக்குள்ள சாப்பிட்றது வந்து பாரணை பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டைமுக்குள்ள அதை சாப்பிட்றதுக்கு தனக்கு இருந்ததை வந்து தூக்கி ஒரு பிரம்மச்சாரி பையனுக்கு கொடுக்குறான்னு சொன்னா அந்த மனசு எப்பேற்பட்ட மனசா இருக்கணும்னு சொல்லி அவர் கனகதாரா ஸ்லோகம் எப்படி கொடுத்தாரோ அதுதான் அவருடைய வாழ்க்கையில ஆரம்பமான அந்த இது இல்லையா. அது வந்து தொடர்ந்து 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 எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா பாஷ்யங்கள் எல்லாம் எல்லா உபனிஷத்துக்கும் பாஷ்யம் எழுதியிருக்காரு. மெயினா அந்த 10 உபனிஷத்துக்கு வந்து பாஷ்யம் எழுதியிருக்காரு. பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்காரு. நிறைய ஸ்லோகங்கள் இயற்றியிருக்காரு. அப்படி வந்து அவர் அந்த பிரஸ்தானத்ரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபனிஷத், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், அது 3த்துக்குமே அவர் வந்து பாஷ்யங்கள் எழுதியிருக்காரு இல்லையா. அப்படி எழுதினதுல அவர் வந்து இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கும் பாஷ்யம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. அப்ப அவர் எழுதியிருக்காருன்னு சொன்னாலே நமக்கு என்ன அர்த்தம், ஓ இது வேதாந்தமா நிறைய இருக்கு போல இருக்கு, அதனாலதான் அதை வந்து எழுதியிருக்காரு. அவர் எழுதின ஸ்டோரி வந்து வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். எப்படி அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து காஷ்மீர தேசத்துல இங்கிருந்து அவர் வந்து நாடு ஃபுல்லா அவர் வந்து டிராவல் பண்ணி போயிருக்காரு இல்லையா. அப்ப காஷ்மீரபுரவாசினி ஸ்ரீ சாரதா தேவி இன்னைக்கு வந்து அந்த டெம்பிள் வந்து நம்ம வந்து அந்த பார்டர் கிட்ட நம்ம ஒரு டெம்பிள் வந்து நிர்மாணம் பண்ணி அங்க வச்சிருக்கோம்.
பட் ஆக்சுவலி அவர் வந்து சர்வஜ்ஞ பீடம் ஏறின அந்த சரஸ்வதி தேவி வந்து ஆக்குப்பைடில் இருக்கு, வேற ஒருத்தர் ஆக்குப்பை பண்ணி அதை வச்சுட்டு இருக்கா. அது வந்து நம்ம கைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அங்கதான் அந்த சர்வஜ்ஞ பீடம் ஏறின இடம் இருக்கு. ஸோ அந்த இடத்துல சங்கரர் வந்து பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதணும் அப்படின்னு சொல்லி பகவான் கிட்ட ஆக்ஞை வாங்க முயற்சி பண்ணியிருக்காரு. அப்படி முயற்சி பண்ணும்போது என்ன ஆயிருக்கு, அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ஸ்தோத்திரத்துக்கு நம்ம வந்து பாஷ்யம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய சிஷ்யன் ஒருத்தனை கூப்பிட்டு, அந்த நீ போய் ஏதாவது ஒரு ஸ்லோகம் புக்கை எடுத்துட்டு வா, ஸ்தோத்திரம் புக்கை நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்க. அவன் போய் அந்த சிஷ்யன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம், அந்த சிஷ்யன் போய் விஷ்ணு சஹஸ்ரநாம புக்கை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. கொடுத்ததும் சங்கரன் என்ன பண்ணாரு, பிரம்மசூத்திரம் பாஷ்யம் வந்து பெரிய விஷயமா எழுத வேண்டியிருக்கு, இப்ப விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு நான் அந்த நிறைய நேரம் ஒதுக்குனேன் அப்படின்னு சொன்னா டைம் வந்து இதா இருக்குமே, அதனால வேற சின்னதா ஏதாவது கிடைச்சா நன்னா இருக்குமேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, அதை வச்சுட்டு இன்னொரு சிஷ்யனை அனுப்பிச்சு நீ போய் எடுத்துட்டு வான்னு சொன்னா அவரும் இன்னொரு விஷ்ணு சஹஸ்ரநாமம் புக்கை தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. அப்ப பகவான் வந்து என்னடா நம்ம சங்கரர் வந்து என்ன இப்படி 2 தடவையும் அதே வந்திருக்கே அப்படின்னு சொன்னதும் அங்க சாக்ஷாத் சரஸ்வதி தேவி வந்து நீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதிட்டு அப்புறம் நீ வந்து பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதணும் அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து பிரம்மசூத்திரத்தோட பாஷ்யத்துக்கு முன்னாடி விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தை ரொம்ப ஆனந்தமா அவ்வளோ பக்தியோட அந்த வேதாந்த விஷயங்களையும் அதில் வச்சு அந்த இதை வந்து எழுதியிருக்கார் அப்படிங்கிறத வந்து நமக்கு இதில் பேக் ஸ்டோரி வந்து சொல்றது. அப்போ சின்ன வயசுல கனகதாரா ஸ்லோகத்து மூலமா மகாலட்சுமியோட அருளை பெற்றுட்டு அவர் வந்து எப்படி அந்த சந்நியாசம் வாங்கி அத்தனை விஷயங்கள் பண்ணாரோ அந்த பிரம்மசூத்திரத்தோட விஷயத்துக்கு நாராயணனோட அருள் வேணும் இல்லையா. அப்ப விஷ்ணுவோட அருள் வந்து அந்த பரபிரம்மமா இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பிரம்மசூத்திரத்தையோட பாஷ்யம் எழுதணும்னு சொன்னா அதுக்கு சாக்ஷாத் நாராயணனோட அந்த அனுகிரகம் வேணும். அப்படிங்கிறதுனால பகவான் வந்து சரஸ்வதி தேவியே வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணி நீ எழுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட அருளோட விஷ்ணுவோட அருளோட விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதினார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து நம்ம படிக்க போற பாஷ்யத்தோட பிறந்த கதை இல்லையா. ஸோ நம்ம வந்து நீங்க பார்த்தேன்னு சொன்னா ஒன்னொன்னா பிரிச்சு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க அதை வந்து ஒரு குரூப் பண்ணி புரிஞ்சுட்டேன்னா ஈஸியா இருக்கும் இல்லையா. ஸோ விஷ்ணு சஹஸ்ரநாமம் யாரோடது படிக்க போறோம், சங்கரோட பாஷ்யம் படிக்க போறோம். சங்கரர் பாஷ்யம் பிறந்த கதையை சொல்லிட்டோம். இப்ப அடுத்தது என்னது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் பிறந்த கதையை சொல்லணும் இல்லையா. அது வந்து இம்பார்ட்டன்ட், ஏன்னா அது எங்க வந்தது அப்படி. இப்ப விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் வந்து முதல்ல பீஷ்மர் சொன்னாரா அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி சனத்குமாரர்ல ஒருத்தர் சனகாதியர் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அவர் வந்து சனகாதியர் சொன்னதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம், அவர் வந்து கொடுத்ததுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். அதை தொட்டு பீஷ்மர் வந்து அதை எடுத்து சொன்னார் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. அப்படி வந்து அதை சொன்னதை அழகா நம்ம வேதவியாசர் வந்து மகாபாரதத்துல இணைச்சு, ஸோ நமக்கு வந்து நம்ம பிள்ளையாரோட சுந்தர விநாயகரோட அருள் எப்படி இருக்கு, நமக்கு கீதை படிக்கணும், அப்புறம் அவரே தானே தன்னோட தந்தத்தை தியாகம் பண்ணி எழுதியிருக்கார் இல்லையா. என்னது விஷ்ணு சஹஸ்ரநாமம் அவர் தான் எழுதியிருக்கார், அதனால அதையும் தொடர்ந்து நீங்க படிக்கணும் அப்படின்னு. அப்ப உங்களுக்கு எல்லாம் என்னது பரிபூர்ணமா அந்த சுந்தர விநாயகரோட பரிபூர்ண அருள் ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாம் இருக்கு. அதனால்தான் இந்த இடத்துல உட்காந்து அவர் கொடுத்த அந்த அவர் எழுதி கொடுத்த, அதுவும் எப்படி எழுதி கொடுத்தார், தியாகம் பண்ணியிருக்கார் அவர் தன்னுடைய யானைக்கு என்ன அழகு, தந்தம் தான் அழகு யானைக்கு, வேற எதுவும் அழகு கிடையாது, தந்தம் அவ்வளோ அழகு யானைக்கு. அந்த தந்தத்தை தன்கிட்ட அழகா இருக்கக்கூடிய விஷயத்தை தியாகம் பண்ணி உங்களுக்காக அதை வந்து கொடுத்து படிக்க மாட்டேலான்னு ஏங்கி ஒரு நாளும் அவர் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த அனுகிரகத்தோட பலனா இன்னைக்கு வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஒரு குரு முகமா இல்லையா. அதை நான் கொடுக்குறேன்லாம் கிடையாது, ஒரு குருவோட
முகமாக நீங்கள் வந்து படிக்க போகிறோம். ஸோ இது ஒரு பர்சனாலிட்டியாக பார்க்காம குரு அப்படின்ற ஒரு அந்த இதோட நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த விஷயம் புரியும். ஸோ அதை வந்து நமக்கு நம்ம சொன்ன மாதிரி சங்கரர், பராசர பட்டர், மத்வர் இல்லையா 3 பேருமே வந்து இதுக்கு பாஷ்யம் எழுதியிருக்கா. அது வந்து நம்ம வந்து சங்கரரோட பாஷ்யம் வந்து எடுத்து பண்ணிருக்கோம். ஸோ 3 பேர் யார் யாருன்னா சங்கரர், பராசர பட்டர், மத்வர் 3 பேரும் எழுதியிருக்காங்க. பட் இதில் என்ன நமக்கு அழகாக அமைஞ்சிருக்குன்னா என்கிட்ட அந்த 3 புக்குமே வந்து அவைலபிளாக இருக்குது. மத்வர் கொடுத்ததும் அவைலபிளாக இருக்குது, பராசரர் கொடுத்ததை எழுதி ஒட்டி ஒருத்தர் வந்து எழுதி கொடுத்ததும் இருக்குது, சங்கரரை ஒட்டி எழுதியிருக்கக்கூடிய அந்த புக்கும் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ரெஃபரன்சஸ் இங்கே என்ன சொல்லியிருக்கு அங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறதையும் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஓவராலாக இதை வந்து அழகாக படிக்க போகிறோம். சரியா? ஸோ அது வந்து ஒரு விஷயம். எப்படி வந்து ராமாயணம் வந்து ராமர் முன்னிலையில் அரங்கேறப்பட்டதோ அதே மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட பெருமை என்ன? சாக்ஷாத் கிருஷ்ணர் முன்னாடியே விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்து அரங்கேறியது. பீஷ்மர் வந்து யார் முன்னாடி சொன்னார்? அந்த கிருஷ்ணரையே உட்கார வச்சுட்டு அந்த யுதிஷ்டருக்கு சொன்னது அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இது வந்து எங்கே நடந்தது அப்படின்னு சொன்னால் மகாபாரதத்தில் அந்த அனுசாசன பர்வம். அதுதான் வந்து அந்த ஹார்ட்டாக இருக்கக்கூடியது. அந்த மகாபாரதத்திலே ரொம்ப இம்பார்ட்டண்ட் எது அப்படின்னு சொன்னால் அனுசாசன பர்வம். அந்த அனுசாசன பர்வத்தில் 254வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் நிறைய வந்து தான தர்மத்தோட ரகசியங்கள், எல்லா சாஸ்திரத்தோட முடிந்த கருத்துகள் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துல பீஷ்மரால ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரமும் அது வந்து தர்மபுத்திரருக்கும் அவர் நிமித்தமா நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கிற மாதிரி அது வந்து நம்ம சுந்தர விநாயகர் அதை எழுதினாரோ நமக்கு கிடைச்சது இல்லையா? இல்லாட்டி வியாசரோட இதுக்கு வந்து யார் எழுத முடியும்? அந்த மாதிரி பகவானால் தான் எழுத முடியும் இல்லையா? அது மாதிரி நமக்கு வந்து அது வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி வந்து அந்த கிடைச்சதுல பீஷ்மர் வந்து அம்பு படிக்கையில் என்னது அவர் வந்து கிட்டத்தட்ட 52 நாள் வெயிட் பண்ணாராம் இந்த புண்ணிய காலத்துக்காக இல்லையா? உத்தராயண புண்ணிய காலத்துக்காக அவர் வந்து நம்ம பார்க்குறோம் என்னது நமக்கு வந்து அழகா எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. கீதா ஜெயந்தி எப்போ நடந்தது? டிசம்பர் 1ஆம் தேதி இல்லையா? அப்போ கிட்டத்தட்ட ஒரு 55 நாள் வந்து டிசம்பர் 1 தானே? ஆமாம், டிசம்பர் 1 கீதா ஜெயந்தி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 55 நாள் கிட்ட நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அவரும் கிட்டத்தட்ட 52-55 நாட்கள் அவர் வந்து அந்த அம்பு படிக்கையில் அவர் வந்து வெயிட் பண்ணி அவர் வந்து உத்தராயண புண்ணிய காலத்தில் தன்னோட உயிரை வந்து துறந்தார் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அப்போ அதுக்காக வெயிட் பண்ணார். அவருக்கு எப்போ வேணால் வந்து உயிரை விடுறதுக்கான சக்தி இருந்தால் கூட இந்த நாள் வந்து நல்லது அப்படின்னு சொல்லி அதுக்காக வெயிட் பண்ணி நம்ம இதுக்கப்புறம் பார்த்தேள் அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாள் கழிச்சு பீஷ்மாஷ்டமி அப்படின்ற நாளில் நம்ம வந்து பீஷ்மருக்கு தர்ப்பணம் வந்து கொடுப்பா இல்லையா? ஆமாம், ரத சப்தமி அன்னைக்கு கொடுப்பா. ஸோ அப்படி வந்து நம்ம வந்து இது எல்லாமே கனெக்டடாக இருக்குது. எங்கேயுமே நீங்கள் வந்து இதெல்லாம் ஒரு புருடானே சொல்ல முடியாது, எல்லாமே கனெக்டடாக இருக்குது இல்லையா? ஸோ அப்படி வந்து அவர் வந்து அம்பு படிக்கையில் அப்படியே படுத்துன்னு இருக்கும்போது அவர் கிருஷ்ணரையே நினச்சின்னு இருக்காருங்கிறது கிருஷ்ணருக்கு புரிஞ்சு தர்மபுத்திரக்கிட்ட சொல்கிறார். நான் வந்து என் மனசு அவர்கிட்டயே இருக்கு, தர்மபுத்திரா நீ வா அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை கேட்டுக்கோ, தர்மத்தோட விஷயத்தெல்லாம் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் அஸ்தமிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் இந்த சொல்ல வேண்டிய தர்மங்கள் இருக்குல்ல அதெல்லாம் மிஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம சொல்கிறோம்ல, இப்போ உங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், ஒரு 40 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவா கிளம்புறா அப்படின்னு சொன்னால் அந்த ஹேண்டிங் ஓவர் என்ன பண்ணணும்? ரொம்ப நாள் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் அவளோட அத்தனை எக்ஸ்பீரியன்ஸையும் வாங்கிக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப ட்ரை பண்ணி அதை எல்லாத்தையும் வாங்கிப்போம் இல்லையா? அந்த மாதிரி இவர் வந்து எவ்வளோ பீஷ்மருக்கு எத்தனை வயசு, பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ். அப்பா எல்லா தர்மத்தையும் அவர் பார்த்துருக்காரு. அதனால அவர்கிட்ட நீ போய் கேளு, இல்லாட்டி தர்மம் வந்து அல்பி பவிஷ்யதி அப்படிங்கிற அந்த தர்மம் வந்து குறைந்து போயிடும், அதனால நீ போய் கேளு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கிருஷ்ணர் போய் பீஷ்மரை பார்த்து கேட்குறார். ஹே பரதசிரேஷ்டரே, நீங்கள் வந்து தர்மருக்கு நீங்கள் இப்போ என்ன சொல்ல போறீங்களோ அது வந்து வேத வாக்கு மாதிரி இந்த பூமியில் என்றுமே நிலைத்திருக்கும். 5000 சொச்ச வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் சுந்தர விநாயகர் கோயிலில் வந்து
ஆன்லைன்லயும் வந்து ஒரு 75 பேர் இதை சின்சியரா கேட்க போறா, மற்ற எல்லா இடத்துலயும் ரெகுலரா பாராயணம் பண்ண போறா, அதனால கொஞ்சம் அதை கண்டிப்பா நீங்க சொல்லணும்னு அந்த கிருஷ்ணர் வந்து ஆக்ஞை கொடுத்ததுனால பீஷ்மர் எப்படி இருந்தாரு, அவ்வளோ நாள் அவருக்கு வந்து ரத்தம் எல்லாம் போயிருக்கு இல்லையா, அந்த அம்பு படிக்கையில எவ்வளவு போயிருக்கோம் இல்லையா. அப்ப அவர் என்ன பண்ணாரு, அதை வந்து தவமா எடுத்துட்டார் இல்லையா, அதை வந்து he did not complain இல்லையா, தவமா எடுத்துண்டு தன்னுடைய வாழ்க்கையில இதை வந்து சொன்னார். அப்ப சொல்லும் போது என்ன சொல்றாராம், மகாபாரதத்துல ரெஃபரன்சஸ்லாம் வருது, நீங்க வந்து சொன்னதும் நான் வந்து ரொம்ப இளமையான மாதிரி ஃபீல் பண்றேன், என்னால வந்து இப்ப ஒரு புது சக்தி எனக்கு கிடைச்சிருக்கு, அதை வச்சு நான் உங்களுக்கு எடுத்து இந்த விஷயத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி, நீங்க இருக்கும்போது நான் என்ன உபதேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் நீங்க கேட்கறதுனால நான் வந்து தர்மபுத்திரருக்கு உபதேசம் பண்றேன் அப்படின்னு சொல்லி, தர்மர் என்ன கேட்டாரு, கோதர்ம சர்வ தர்மானா பவதோ பரமோ தர்மதஹ பவத பரமோ மதஹ அப்படின்னு சொன்னதுக்கு அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன சொன்னார், ஏஷமே சர்வ தர்மானா தர்மோ அதிகதமோ மதஹ அப்படின்னு சொல்லி, ஏஷமே இதுதான்ப்பா தர்மம் அப்படிங்கிறத சொல்லி அதை வந்து சொல்லிட்டு கடைசியில் என்ன சொன்னாரு, எல்லாம் பகவானோட எல்லா நாமத்தையும் சொல்லிட்டு கடைசியில அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட முடிவில் என்ன சொன்னாரு, தேவகி நந்தன சிரஷ்டேதி சக்தி. நான் இவ்வளோ நேரம் சொன்னனே, அது எங்க எங்க எந்த பகவான் அங்க இங்க தேடாத, உன் கண்ணு முன்னாடி கண்ணை உருட்டி நிக்கிறானே இந்த தேவகி நந்தன் தான் நான் சொன்ன இத்தனை நாமங்களுக்கும் உரித்தானவன் அப்படிங்கிற உண்மையையும் வந்து அந்த இடத்துல சொல்லி அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை வந்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம், பகவத்கீதை, சனத் சுஜாதீயம் அப்படின்ற மூணும் வந்து மகாபாரதத்துல இருக்கு இல்லையா. விஷ்ணு சஹஸ்ரநாமம், பகவத்கீதை, சனத் சுஜாதீயம் அப்படின்றது மகாபாரதத்துல இருக்கு இல்லையா. இந்த மூணும் எதுக்காக இருக்கு அப்படின்னு சொன்னா, மூணும் ஒவ்வொரு குணத்தை இருக்கக்கூடிய பர்சனுக்கு உபதேசித்ததாக சொல்லப்படுகிறது இல்லையா. 3 குணங்கள் மனுஷங்கிட்ட இருக்கு. என்னது அப்படின்னு சொன்னா, சத்வ ரஜஸ் தமோ குணம். சத்வம்னா நல்ல மனிதர், ரொம்ப பொறுமையா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய, ஒரு மற்றவங்களுக்கு நன்மை நினைக்கக்கூடிய, தர்மத்திலேயே இருக்கக்கூடிய பர்சன் வந்து சத்வ குணத்துல இருக்கக்கூடிய. ரஜோகுணம் அப்படின்னு சொன்னா நிறைய ஆக்ஷன் ஓரியன்டா நம்ம வந்து வாழ்க்கையில நிறைய வந்து விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் ஓரியன்டா இருக்கக்கூடியது வந்து ரஜோகுணம். தமோ குணம்ங்கிறது வந்து என்னது, நமக்கு வந்து சோம்பேறித்தனம், ஆலசியம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஏதாவது சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குணம் வந்து தமோ குணம். அப்ப இது மூணுத்துக்கும் ஏத்த மாதிரியான 3 டெக்ஸ்ட் வந்து மகாபாரதத்துல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் வந்து நம்ம கீதையில படிக்கும்போது திரைகுண்ய விஷயோ வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன. அப்ப இந்த 3 சத்வ ரஜஸ் தமோ குணங்களை ஒருத்தன் கடந்தாதான் வந்து எதை அடையணுமோ அதை அடைய முடியும். ஸோ அப்படி வந்து இவர் வந்து இந்த 3 யார் யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பிறவியிலேயே புறக்கண்ணை இழந்தது மட்டும் கிடையாது, அகக்கண்ணையும் இழந்து அவன் என்ன கேட்டான், யார் கேட்டா அப்படின்னு சொன்னா அந்த திருதராஷ்டிரன். நம்ம சொல்லும் போதே யார சொல்றோம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, மகாபாரத். அப்ப புறக்கண் மட்டும் இல்லாம அகக்கண்ணும் அவனுக்கு வந்து, ஏன்னா இது பரவாயில்ல, ஆனா அது வந்து தப்பு இல்லையா. இது வந்து இட் இஸ் ஃபைன், அது வந்து நம்மளோட இது. பட் அதுலயும் நம்ம வந்து பாக்குறோம்ல, எல்லாருமே ரொம்ப கைண்டா இருப்பா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள். ஆனா அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அவனுக்கு வந்து மனக்கண்ணும் அவனுக்கு அப்படி இருந்தது இல்லையா. அப்படி இருக்கக்கூடியவன் எந்த குணத்துல மேலோங்கி இருந்தான்னா தமோ குணம். அந்த தமோ குணத்துல தான் அவன் இருந்தான் அப்படிங்கிறதுக்கு பகவத்கீதையோட முதல் ஸ்லோகமே சாட்சி. என்னது, மாமகா பாண்டவாஸ்சைவ அப்படின்னு முதல் ஸ்லோகம் வந்து ஆரம்பிக்கணும் இல்லையா. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவஹ மாமகா பாண்டவாஸ்சைவ. என்னுடைய பசங்களும் பாண்டவர்களும் என்ன செய்கிறார்கள். அப்ப பாண்டவ பத்திருப்பு, நீ பாண்டவான்னு சொல்லும் போதே என்ன அர்த்தம், உன்னோட தம்பி பசங்க தாயாதிகள் என் குழந்தைங்கன்னு தானே நீ சேர்த்து சொல்லணும். என் குழந்தைங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீ கேட்டிருந்தேன்னா நீ கரெக்டான ஆளு இல்லையா. உன்னோட சேம் வம்சம், உன்னோட அப்பா இல்லாத குழந்தைங்க, அப்ப நீ தானே தந்தையா அந்த இடத்துல இருக்கணும். ஆனா நீ சொல்லும் போது என்ன சொன்ன, மாமக்கா என்னோட குழந்தைங்களும்
பாண்டவர்களும் என்ன பண்றாங்க, சொல்லு சஞ்சயா அப்படின்னு கேட்டார். அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு, எனக்கு என்ன எனக்கு என்னன்ற அந்த தமோ குணம் அவன்கிட்ட இருக்கு. அதனால தமோ குணத்துல இருக்கிறவாளுக்கு சனத் சுஜாதீயம் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் வந்து அவனுக்கு வந்து திருதராஷ்டிரனுக்கு சொல்லப்பட்ட டெக்ஸ்ட் வந்து சனத் சுஜாதீயம், மகாபாரத்தில் அதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன சொன்னோம், தமோக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஹையஸ்ட் வந்து ரஜோகுணம். ரஜோகுணம் யாருக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம இவருக்கு அர்ஜுனனுக்கு. ஏன்னா அவர் வந்து சாதிக்கணும், அந்த யுத்தத்தை பண்ணி ஆகணும். சும்மா நம்ம வந்து தியானத்துல போய் உட்கார முடியாது. அந்த யுத்தம் நிகழ்ச்சியில யுத்தத்தை என்ன பண்ணணுமோ அதை பண்ணி எல்லாரையும் வந்து அதர்மிகளை அழிக்கணும் இல்லையா. இப்ப போலீஸ் எப்படி வந்து அதர்மத்தை அழிக்கணுமோ, ஜட்ஜு வந்து எப்படி அதர்மத்தை அழிக்கணுமோ, அந்த மாதிரி ஒரு ராஜாவா அந்த ரஜோகுணத்தை கொண்டு நல்ல காரியங்களை பண்ணணும் இல்லையா. அப்ப அதுக்கு வந்து அர்ஜுனனுக்கு கொடுத்தது என்னது, பகவத்கீதை. அப்ப அதனாலதான் கர்ம யோகம், உபாசனா யோகம், ஞான யோகம் அப்படின்னு சொல்லி அப்ப ரஜோகுணத்துல இருக்கிறவாளுக்கு சொல்லக்கூடியது வந்து, ஏன்னா அதனாலதான் உலகத்துல வந்து எல்லாரும் கீதை படிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா. ஏன்னா எல்லாருக்கும் ரஜோகுணம் நிறைய இருக்கு, அதை வந்து சரி பண்றதுக்கு ரஜோகுணம். அப்படி சத்துவத்துல மேலோங்கி இருந்தது யாரு அப்படின்னு சொன்னா யுதிஷ்டர் இல்லையா. யுதிஷ்டர் எப்படிப்பட்டவர், தர்மத்திலே நிலைச்சிருந்தார். அவர் வந்து எல்லா விஷயமும் அவருக்கு வந்து நன்னா தெரியும். அப்படி இருந்தவருக்கு, சத்துவத்துல மேலோங்கி இருந்தவருக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னு சொன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம். அப்ப ரஜோகுணத்துக்கு ஒருத்தர், தமோ குணத்துக்கு ஒரு டெக்ஸ்ட், சத்துவ குணத்துக்கு ஒரு டெக்ஸ்ட். அப்படி வந்து இந்த விஷயத்துல நம்ம வந்து ரஜோகுணத்தோட டெக்ஸ்ட்டை முடிச்சுட்டு நீங்க எல்லாம் சத்வஸ்வரூபிகளா இருக்கீங்க இல்லையா. அதனால சத்துவகுணத்துல நீங்க மேலோங்கி இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸ்வராவா பார்த்து இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கொடுத்துருக்க. என்னோட பிளான்லாம் கிடையாது, பகவானுடைய பிளான். அதுல நீங்க எல்லாரும் வந்து தொடர்ந்து இதை வந்து கேட்கணும். ஏன்னா கீதையோட முடிவுல விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. அங்க மகாபாரத்லயே எப்படி இருக்கு, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜன்னு சொல்லி 18 நாள் உங்களுக்கு முடிஞ்சதும், அது உங்களுக்கு முடிஞ்சதுனால கரெக்டா அதுக்கப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ நம்மளும் அதே மாதிரி கீதை முடிச்சுட்டு அழகா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பகவான் வந்து அதுக்கு நமக்கு அருள் புரியணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 1000 பேர்களோட கோர்வை எதோடது அப்படின்னு சொன்னா 11வது அத்தியாயத்துல இருக்கக்கூடிய விஸ்வரூப தர்ஷன யோகத்தோட ஒரு விஷயம்தான். அதோட பெயர்களோட கோர்வை தான் இந்த விஷ்ணு நம்ம இது பகவத்கீதையில இது பார்த்தோம் இல்லையா, 11th சாப்டர் பார்த்தோம் இல்லையா, அதோட கோர்வை தான் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம். அப்படிங்கிறதுனால எல்லா விதத்திலும் நமக்கு அழகா அமைஞ்சிருக்கு. அதனால பகவான் வந்து பரிபூர்ண அருள் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க. நீங்களும் அதை வந்து தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். கரெக்டாக வந்து 59 minutes 40 seconds தான் கிளாஸ் இல்லையா. நான் சொல்ல நான் காப்பாற்றிட்டேன். நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ரெகுலராக கிளாஸஸ்க்கு வரணும் சரியா. பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிடணும், எனக்கு எந்த விக்னமும் கொடுக்காத, இந்த சால் ஜாப்பு சொல்கிற சாக்கெல்லாம் எனக்கு கொடுக்காத பகவானே, என் மைண்டை நீ வந்து பத்திரப்படுத்தி கிளாஸுக்கு மட்டும் என்னை வர வச்சுடு. அவங்க திருப்பி நான் என்ன கேட்பேன் எல்லாருக்கிட்டையும், காசு பணம்லாம் எதுவுமே கேட்க மாட்டேன். கிளாஸுக்கு வந்தால் வந்து பைசா கொடுக்கணும், மற்ற இடத்துலலாம் போனால் பைசா கொடுத்துட்டு நீங்கள் போய் லீடர்ஷிப் கோர்ஸ்லாம் அட்டன் பண்ணுறீங்களா, அதெல்லாம் எதுவுமே இங்கே கிடையாது. வரணும், கிளாஸ் அட்டன் பண்ணணும், நல்ல விஷயத்த கேட்கணும், போகணும், அவ்வளோதான். வேற ஒன்றுமே கிடையாது சரியா. தொடர்ந்து எல்லாரும் வரணும்னு பிரார்த்தனை. 2 minutes பூஜை இருக்கும். ரொம்ப சந்தோஷம். ஹரி ஓம். ஒரே நிமிஷம் இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்லைனில் ஆன்சர் பண்ணுறேன்.